அத்தியாயம் 1. பேனாவை கையில் எடுத்து மூடியை பின்னால் செருகி 1 மணி நேரமாயிற்று. ஆனால் பேப்பரில் இன்னும் ஒரு எழுத்து கூட பதிவாகவில்லை. பையன் வைத்துவிட்டு போன காப்பி ஆறிப்போய் ஆடை அணிந்து விட்டது. இன்டர்காம் சிந்தனையை கலைத்தது. ஹலோ என்றான் வாசுதேவன். வாசு, ஒரு இலக்கிய கூட்டம் இருக்கு. 4 மணிக்கெல்லாம் ஆபீஸை விட்டு புறப்பட்டுடுவேன். அதுக்குள்ள உன் மேட்ரை படிச்சு பார்த்துட்டு கம்போசிங் அனுப்பணும். முடிச்சிட்டியா என்றார் எடிட்டர். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சார். என்ன ஆச்சு? உனக்கு வேற எந்த ஒர்க்கும் கொடுக்கலையே? சாரி சார், ஒரு பர்சனல் குழப்பம், மனசு டிஸ்டர்பா இருக்கு. நாளை காலையில உங்க டேபிள்ல வச்சிடுறேன். சரி, அதுக்கு மேல லேட் பண்ணிடாத. உன் மேட்ருக்கு முதல் ஃபாரத்துல பேஜஸ் அலாட் பண்ணி வச்சிருக்கேன். போட்டோஸ் ரெடியா வந்துடுச்சுல? அது நேத்தே ரெடி சார். காலையில கண்டிப்பா மேட்ரை முடிச்சு வச்சிடுறேன் சார். வாசு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டான். ஓவியாவின் குரல் காதருகில் ஒலித்தது. என்ன வாசு, எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு பணம் மேல ஆசை இல்லைன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இருக்குப்பா, கொள்ளை கொள்ளையா இருக்கு. எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற ஒரே மந்திர கொள்ளாது. இட் டஸ் எவ்ரிதிங். மணி இஸ் பவர், மணி இஸ் ஸ்டேட்டஸ். இது உங்களுக்கு புரியலையா? இது ஓவியாவின் இன்னொரு முகமா? 6 மாத பழக்கத்தில் இந்த இன்னொரு முகத்தை ஏன் நான் அடையாளம் காணாமல் போனேன்? அவள் அழகும் இளமையும், என்னை நேசிப்பதாக சொன்ன அவள் வார்த்தைகளும், எனக்கு அவள் மேல் ஏற்பட்ட அதீதமான ஈர்ப்பும், காதல் தந்த மயக்கமும், கனவுகளும் இந்த இன்னொரு முகத்தை திரைக்கு அந்த பக்கம் ஒளித்து விட்டதா? வாசுவுக்கு நேற்றைய கடற்கரை சந்திப்பு, மணலில் கர்ச்சிப்பு விரித்து அமர்ந்ததிலிருந்து நினைவுக்கு வந்தது. ஓவியா, ஒன்னு கேட்கணும். என்ன என்றால் திறந்திருந்த அவன் சட்டையின் முதல் பட்டனை போட்டுவிட்டபடி. காலையில செய்துகிட்ட மேக்கப்பா இது? இல்ல ஆபீஸை விட்டு புறப்படுறப்ப ஒரு தடவை செஞ்சுக்குவியா? சேச்சா, எதுக்கு? உங்களை இனிமேதானா இம்ப்ரெஸ் பண்ணணும்? முழுக்க முழுக்க ஏசி ரூம்ல வேலை, அலைச்சல் இல்லாத வேலை, வேர்வையும் இல்ல, களைப்பும் இல்ல. அதனாலதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். அது சரி, ஆப்பிளுக்கு எதுக்கு அலங்காரம்? சந்து கிடைச்சா உடனே புகழார மாட்டிடுவீங்களே. ரியலி யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் ஓவியா. ரசனையான உன் பேரண்ட்ஸை பாராட்டணும். பொருத்தமா பேர் வச்சிருக்காங்க பாரு. இதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணுமா? முறுக்கு வாங்கலாமா? வேணாம் ஓவியா, அப்புறமா சாப்பிடலாம். சும்மா வாங்கி கையில வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை யாரும் வந்து தொந்தரவு பண்ணாம இருப்பாங்க. முறுக்கு வாங்கினாள். அவனிடம் 50 ரூபாய் நோட்டாக இருந்ததால் கைப்பையை திறந்து சில்லறை எடுத்து கொடுத்து அனுப்பினாள். உன் கைப்பைய சோதனை போடணுமே. எதுக்கு? ஒரு கியூரியாசிட்டி தான். என்னென்ன வச்சிருப்ப பாருங்களேன். திறந்து பார்த்து ஒவ்வொன்றுக்கும் கிண்டலாக கமெண்ட் அடித்தான். சேஃப்டி பின், செருப்பு அருந்தாலும் உதவும். பஸ்ல சில்மிசம் பண்றவனையும் குத்தலாம். மிளகா பொடி நிச்சயமா வெள்ளரி பிஞ்சுக்கு தொட்டுக்கிறதுக்கு இல்ல, பாதுகாப்பு ஆயுதம். தலைவலி மாத்திரை, பஸ் டிக்கெட், மெமோ பேட், பேனா. ஏய், இதென்ன கத்தையா? பார்த்ததே இல்லையா என்ன? லாட்ரி சீட்டு தான். யாரோடது? என்ன கேள்வி இது? என்னோடது தான். நீ லாட்ரி சீட்டு வாங்குவியா? மாசம் 50 ரூபாய்க்கு வாங்குவேன். ஒரு தடவை 1000 ரூபாய் விழுந்திருக்கு. அப்புறம் 20 ரூபாய் 50 ரூபாய் பிரைஸ் அடிக்கடி விழுந்திருக்கு. ஒரு தடவையாவது பம்பர் பரிசா கோடி கணக்குல விழாதான்னு ஒரு நப்பாசை தான். வாசுதேவன் முகம் சின்னதாயிற்று. அமைதியாக இருந்தான். எனக்கு இயல்பாவே கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கு வாசு. சென்னையில இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு இல்லையா? அதுல இந்தியா தோத்துடும்னு எங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட 1 மாச சம்பளம் பந்தயமா கட்டினேன். 7000 ரூபாய கறந்துட்டேன். அதுல வாங்கினதான் இப்ப நான் கட்டி இருக்கிற மைசூர் சில்க். எப்படி? ரொம்ப லக்கி கேர்ள் இல்லைன்னா? என்னாச்சுப்பா, ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்க? எனக்கு எனக்கு அதிர்ச்சியா இருக்கு ஓவியா. என்ன அதிர்ச்சி? உனக்கு பணம் மேல அவ்வளவு வெறியா? ஒய் நாட்? யாருக்கு இல்ல? எனக்கு அவ்வளவு ஆசை இல்ல ஓவியா. என்ன வாசு, எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு பணம் மேல ஆசை இல்லைன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இருக்குப்பா, கொள்ளை கொள்ளையா இருக்கு. எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற ஒரே மந்திர கொள்ளாது. இட் டஸ் எவ்ரிதிங். மணி இஸ் பவர், மணி இஸ் ஸ்டேட்டஸ், மணி இஸ் ரெகக்னிஷன். இது உங்களுக்கு புரியலையா? ஓவியா, எனக்கு இந்த பணத்தோட அருமை புரியாம இல்ல, ஆனா இந்த வெறிதான் பிடிக்கல. இயல்பா வர்ற முன்னேற்றத்தால எந்த பிரச்சனையும் இருக்காது. உழைக்காம வர்ற பணமோ, குறுக்கு வழியில வந்த பணமோ நிம்மதியை குலைச்சிடும். என்ன இப்படி சாமியார் மாதிரி தத்துவம் பேசுறீங்க? பிராக்டிக்கல் வாசு. உங்களை சுத்தி நடக்கிறதெல்லாம் பாக்குறீங்க, அப்புறம் இப்படி பேசுறீங்களே. உங்களுக்கு காலம் பூரா ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டராகவே இருந்துடணும்னு நினைப்பா? இல்ல, எடிட்டர் ஆகணும், அப்புறம் பத்திரிகையை சொந்தமா நடத்தணும். அப்படி ஆசை இருக்குல்ல, அது எப்ப நடக்கும்? என் கடமைய சரியா செஞ்சுக்கிட்டு இருந்தா சீரான வளர்ச்சி கிடைக்கும். படிப்படியா முன்னேற்றம் நடந்து என் லட்சியம் நிறைவேறும். எப்போ? உங்க தலையெல்லாம் நரைச்சு போனப்புறம். அப்ப பணம் இருக்கும், அனுபவிக்கிற வாலிபம் போயிடும். வழுக்கை தலைக்காரனுக்கு சீப்பு கிடைச்சி என்ன பிரயோஜனம்? அதனாலதான் குவிக் மணி மேல மக்கள் ஆசைப்படுறாங்க. அதுல தப்பு இல்ல. வாழ்க்கை உத்தரவாதம் இல்லாதது. நீங்க மனசுல வச்சிருக்கிற லட்சியம் நிறைவேறதுக்குள்ள உங்க உயிரே போயிடலாம். நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கைன்னு நினைச்சதையெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் சாதிச்சுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சாதிச்சுக்கணும். அதிகாரிங்க லஞ்சம் வாங்குறது அதுக்காகத்தான். அரசியல்வாதிங்க ஊழல் பண்றது அதுக்காகத்தான். ஷேர் மார்க்கெட்டையும் சுரண்டல் லாட்டரியையும் ரேஸ்லையும் சூதாட்டத்திலையும் மக்கள் பைத்தியமா அலையிறது இந்த குவிக் மணிக்காகத்தான். இதெல்லாம் தப்புன்னு உனக்கு படலையா ஓவியா?
தப்பு செய்யறவன் தப்பு செய்யாதவன்னு ரெண்டு பிரிவே இல்ல வாசு. சந்தர்ப்பம் கிடைச்சவன் சந்தர்ப்பம் கிடைக்காதவன், அதான் ரெண்டு பிரிவு இருக்கு. ஒரு அரசியல்வாதி ஊழல் பேர்வழின்னு பிரச்சாரம் பண்ணி ஆட்சிக்கு வர்ற இன்னொரு அரசியல்வாதி ஊழல் பண்ணாம இருக்கானா? அநியாயம் நடக்குதுன்னு எவனுக்கும் வருத்தம் கிடையாது. தனக்கு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு தான் ஆத்திரம். ஓவியா, நீ நேர்மையான ஆசாமிகளை எல்லாம் கொச்சப்படுத்துற. தப்பு செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சும் செய்யாம இருக்கிறவங்க இல்லையா? அப்படி யாராச்சும் இருக்காங்களா என்ன? அதுவும் முடிய போற இந்த 20ஆம் நூற்றாண்டுல? ஆர் யூ ஜோக்கிங்? விளையாடாத ஓவியா, நீ பேசுறது எனக்கு எரிச்சலா இருக்கு. என்னையே எடுத்துக்கோ, நான் எவ்வளவு நேர்மையான பத்திரிகை ரிப்போர்ட்டர் தெரியுமா? சமூக பொறுப்புணர்ச்சியோட அக்கறையோட அநியாயங்களை பத்தி துணிச்சலா எழுதிக்கிட்டு இருக்கேன். தப்பு செய்ய வாய்ப்பில்லாத சில தொழில்கள்ல வேற வழியே இல்லாம நேர்மையா தான் இருந்தாகணும் வாசு. நீங்களே எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு மந்திரியானா அப்போதான் தப்புகள் ஆரம்பிக்கும். என்ன நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது அவ்வளவுதானா? ஏன் இப்படி சீரியஸ் ஆகுறீங்க? நான் பொதுவா மனுஷ மனம் பத்தி பேசுறேன், உங்களை குறிப்பிட்டு சொல்லல. இப்ப எனக்கு தப்பு செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சா அப்ப எப்படி நடந்துக்குவேன்னு சொல்ல முடியாது. ஒரு வாரத்துக்காக கேக்குறேன். உன் கம்பெனி தயாரிக்கிற மெஷினரி பத்தி, அதோட மார்க்கெட்டிங் பத்தி, வியாபார ரகசியங்கள் எல்லாம் உனக்கு நல்லா தெரியும். உங்க கம்பெனிக்கு போட்டி கம்பெனி உன்னை தனியா சந்திச்சு 1,00,000 தர்றோம், எங்க கம்பெனிக்கு வந்துருங்க, வியாபார சூட்சமங்களை எங்க கம்பெனில பயன்படுத்துங்கன்னு சொன்னா நீ ஒத்துக்குவியா? அப்படியெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க வாசு. சப்போஸ் கேட்டா உன் முடிவு என்ன? இப்ப வேலை பார்க்குற கம்பெனிக்கு நான் என்ன அடிமை பத்திரமா எழுதி கொடுத்துருக்கேன்? 1,00,000 பணம் இருந்ததுன்னா தாராளமா போட்டி கம்பெனிக்கு போயிடுவேன். இது உன் கம்பெனிக்கு செய்யற துரோகம் இல்லையா? இல்ல, என் திறமைக்கான போனஸ் இது. ஒரு வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கிறப்ப அதை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். துரோகம் அது இதுன்னு சென்டிமெண்டா பேத்துறது முட்டாள்தனம். நம்ம நாட்டுக்காக தொண்டகிளிய குரல் கொடுக்க எத்தனையோ பெரிய மனுஷங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டுல டாக்டரா என்ஜினியரா சர்வீஸ் பண்றாங்க, பிசினஸ் பண்றாங்க. இது நாட்டுக்கு செய்த துரோகம்னு சொல்லுவீங்களா? அவங்க திறமைக்கு நம்ம நாட்டை விட வெளிநாட்டுல அதிகமான அங்கீகாரம் கிடைக்குது, வருமானமும் கிடைக்குது. வாசு அமைதியாக கடலை வெறிக்க துவங்கினான். என்ன வாசு, மூட் அவுட்டா? ஓவியா, என் தொழில்ல தப்பு செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கல, அதனாலதான் நான் நேர்மையா இருக்கேன்னு சொன்னியே, அது வலிக்குது. என் தொழிலையும் தப்பு செய்ய முடியும் ஓவியா. ஒரு தொழிலதிபர் தொழிலாளர்களுக்கு எதிராக செய்த அநியாயங்களை எல்லாம் துப்பறிஞ்சு தகவல் திரட்டி என் பத்திரிகைக்கு கட்டுரையா கொடுக்குறேனே, அதை பத்திரிகைக்கு தரதுக்கு பதிலா அந்த தொழிலதிபரை பார்த்து இந்த கட்டுரையை எழுதட்டுமா எழுதாம விடட்டுமான்னு கேட்டா என் கையில கட்டுக்கட்டா பணத்தை திணிப்பான். ஆனா இது வரைக்கும் இந்த மாதிரி கற்பனையில கூட நான் நினைச்சு பார்த்ததில்ல தெரியுமா? உங்களை நினைச்சா பரிதாபமா தான் தெரியுது. இப்போ புழக்கத்திலும் இல்லாத நேர்மைன்ற வார்த்தைய நீங்க ஒருத்தர் தான் கெட்டியா பிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது முழுக்க முழுக்க மெட்டீரியலிஸ்டிக் உலகம் வாசு. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தாதான் முன்னேற முடியும். அப்போ என்னையும் இந்த மாதிரி தப்பு பண்ணி பணம் சம்பாதிக்க சொல்றியா ஓவியா? தப்புன்னு நினைச்சா தப்பு, முன்னேற்ற சூத்திரம்னு நினைச்சா சூத்திரம். பணம் தான் பெருசுன்னு உங்களுக்கு இன்னும் அழுத்தம் திருத்தமா புரியலன்னு தான் சொல்லணும். வேற என்ன சொல்றது? வாசு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மனம் கசங்கி கொண்டிருந்தது. நீண்ட மௌனத்திற்கு பிறகு போலாமா என்றாள். எழுந்து கை நீட்டினாள். அவள் கரம் பற்றாமல் எழுந்து கொண்டான். அத்தியாயம் 2. பெட்ரோல் பங்கில் 2 சக்கரங்களின் கியூ வரிசையில் தன் டிவிஎஸ் 50யை கொண்டு வந்து நிறுத்தி காத்திருந்தான் வாசு. கார்களுக்கு பெட்ரோல் நிரப்பும் பகுதியில் நின்றிருந்த ஒரு காரை சுட்டிக்காட்டி இவனுக்கு முன்னால் நின்ற 2 இளைஞர்கள் பேசிக்கொண்டார்கள். டேய், அதான் புதுசா வந்திருக்கிற கார், 12 லட்சம் ஆகுதான். சூப்பரா இருக்குல்ல? எல்லாத்துக்கும் மச்சம் வேணுமச்சான். வாசு திரும்பி அந்த சிகப்பு நிற படகு காரை பார்த்தான். ரதம் மாதிரி பிரமாதமாகத்தான் இருந்தது. என் வாழ்க்கையில் இந்த மாதிரி கார் உண்டா? பங்களா உண்டா? தங்கமும் வைரமும் உண்டா? ஏன், இதென்ன நடக்க சாத்தியமில்லாத விஷயங்களா? உண்மையாக உழைத்தால் சாதனை வெற்றிகளோடு பொருளாதார உயர்வும் சேர்ந்தே வருமே. சினிமாவில் ஒரு டீக்கு வழி இல்லாமல் இருக்கும் ஒரு டைரக்டருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை அவன் மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டு தன் திறமையெல்லாம் முதல் படத்தில் காட்டி உண்மையாக உழைத்தால் என்ன நேர்கிறது? படம் வெற்றியடைந்து புகழை தருகிறது. கூடவே புதுப்படங்களுக்கு முன்தொகை லட்சங்களாக கையில் திணிக்கப்பட்டு காரும் பங்களாவும் உடனடியாக சாத்தியமாகி விடுகிறதே. என்னிடம் உண்மையான உழைப்பு இருக்கிறது. முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். வரும்போது தவறவிடாமல் பயன்படுத்த வேண்டும். ஹேய் வாசு! குரல் அவன் கற்பனையை கலைத்தது. அந்த சிகப்பு படகு காரின் பின் சீட்டில் அமர்ந்திருந்த கூலிங் கிளாஸ் அணிந்த அவன்தான் அழைத்ததா என்று ஒரு வினாடி புரியவில்லை. தன்னைத்தான் அழைத்தானா என்று புரியாமல் பின்புறம் திரும்பி பார்த்து கொண்டான் வாசு. சஃபாரி சூட் அணிந்த அந்த கார் இளைஞன் தன் டிரைவரிடம் ஏதோ சொல்ல, டிரைவர் இவனிடம் வந்து, சார் உங்களைத்தான் கூப்பிடுறாரு என்றான். வாசு தன் வண்டியை ஸ்டாண்டு போட்டு நிறுத்திவிட்டு காரை நோக்கி வந்தான். அதற்குள் அந்த இளைஞன் பின் சீட்டில் இருந்து இறங்கி டிரைவிங் சீட்டில் அமர்ந்து கொண்டு அந்த பக்க கதவை திறந்து வைத்து, வாசு, என்னடா, என்ன தெரியலையா? உள்ள வந்து உட்காரு, நான் தான் பஞ்சு என்றான். அந்த குரலும் பெயரும் வாசுவின் நினைவேடுகளை புரட்டின. ஏய், பஞ்சாட்சரமா நீ? அதே பஞ்சுதான். காட்டன்னு பட்டப்பேர் வச்சதே நீதானே? உட்காரு மேன். எத்தனை வருஷமாச்சு உன்னை பார்த்து. போய்கிட்டே பேசலாம் வா. ஏன் வண்டி இருக்குதே.
டிரைவர், அந்த மொபட்டை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நிறுத்திடு. வாசு காரில் ஏறியதும் சில்லென்று குளிரை உணர்ந்தான். இதமாக மேற்கத்திய சங்கீதம் ஒலித்து கொண்டிருந்தது. அந்த காருக்குள்ளே ஒரு சிறிய டிவி, செல்போன் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. குடித்தனமே நடத்தலாம் போல விசாலமாக இருந்தது. எப்படி இருக்க வாசு? காரை ஓட்டியபடியே கேட்டான் பஞ்சு. நல்லா இருக்கேன். இது யாரோட காரு? ஓ, முதலாளியோடதா? பஞ்சு நகைச்சுவை கேட்டது போல சிரித்தான். ஏன் வண்டி தாண்டா இது. இதை தவிர அம்பாசிடர், பிரீமியர், மாருதி, டாட்டான்னு வகைக்கு ஒன்று இருக்கு. வாசுவுக்கு தூக்கி வாரி போட்டது. பள்ளி நாட்களில் பார்த்த அதே பஞ்சுவா இவன்? இவன் அப்பாவுக்கு விறகு கடையில் வேலை. வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாது. பள்ளிக்கூடத்திற்கு இவன் போட்டு வரும் டவுசரில் 2 ஓட்டைகள் கண்டிப்பாக இருக்கும். பல நாட்கள் சாப்பாடு எடுத்து வராமல் நண்பர்களின் டிஃபன் பாக்ஸ்களில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்வான். 20 ரூபாய் கொடுத்து கல்லணை டூருக்கு வர முடியாமல் கதறி அழுதவன் சீனியர் மாணவனிடம் கெஞ்சி போன வருட பாட புத்தகம் வாங்கி அதைத்தான் இவன் படிப்பான். அந்த பஞ்சுவுக்கு வகைக்கு ஒரு காரா? அம்மா, நீ என்ன தொழில் பண்ற பஞ்சு? ஆச்சரியம் தாங்க முடியாமல் கேட்டான் வாசு. என்ன தொழில் செய்யலன்னு கேளு. ரியல் எஸ்டேட், எரால் எக்ஸ்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், சிட்ஃபண்ட்ஸ், ஃபைனான்ஸ், தேக்கு மர திட்டம், ரிசார்ட்ஸ். இப்போ சிமெண்ட் ஃபேக்டரி ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ சொன்ன தொழில்களை பற்றி எல்லாம் பேட்டி எடுத்து கட்டுரையாக எழுதி கொடுத்துட்டு இருக்கேன். ஜேர்னலிஸ்ட், ஒரு வீக்லி ரிப்போர்ட்டராக இருக்கேன். அப்போ உங்ககிட்ட ஜாக்கிரதையாக பேசணும். எனக்கு உன் வளர்ச்சியை பார்த்து பிரமிப்பா இருக்கு பஞ்சு. என்னால் ஆச்சரியத்தை கட்டுப்படுத்தவே முடியல. எப்படி இந்த சின்ன வயசுல சாதிச்ச? உன் உழைப்பை பாராட்டியே ஆகணும். ரொம்ப புகழாதப்பா. இந்த காலத்துல சீக்கிரமா முன்னேற அதிகமா உழைக்க வேண்டியதில்லை வாசு. கொஞ்சம் குறுக்குத்தனமா யோசிக்கிற மூளை வேணும். கொஞ்சம் எதையும் சமாளிக்கிற தைரியம் வேணும். மனசாட்சியை கலட்டி வச்சிடணும். இது போதும் முன்னேற. அப்படின்னா இதெல்லாம் நீ நேர்மையான வழியில சம்பாதிக்கலையா? பாத்தியா, ஏதோ பழைய ஃப்ரெண்டாச்சேன்னு மனசு விட்டு பேச ஆரம்பிச்சா பத்திரிகைக்காரன் மாதிரி கிளற ஆரம்பிக்கிறியே. இப்ப ஏதாச்சும் லைட்டா சாப்பிடலாமா? பஞ்சு ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான். கதவு திறந்து விட்டவனுக்கு 50 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தான். உயர்ந்த வகை உணவுகளை வாசு மறுத்தும் பிடிவாதமாக ஆர்டர் செய்தான். 2400 ரூபாய் என்று பில் தொகையை பார்த்ததும் வாசுவுக்கு லேசாக கிறுகிறுத்தது. கிரெடிட் கார்டை தூக்கி போட்டான் பஞ்சு. நடுநடுவில் செல்போன் எடுத்து யார் யாரிடமோ சன்ன குரலில் பேசிக்கொண்டான். பிறகு வீட்டிற்கு அழைத்து சென்றான். நவீன மார்பில் மாளிகையாக வீடு இருந்தது. போர்டிகோவில் நிறுத்தினதும் காரின் கதவு திறக்க 2 பேர் போட்டியிட்டார்கள். பகலிலும் லாண்ட்லியர்கள் எரிந்து கொண்டிருந்தன. உள்ளே வந்துவிட்டால் வெயிலா அப்படியென்றால் என்று கேட்கலாம். பஞ்சு பழைய பள்ளி வாழ்க்கை பற்றியெல்லாம் சுவாரஸ்யமாக நினைவு கூர்ந்தாலும் வாசுவுக்கு அதிலெல்லாம் மனம் ஒன்றவில்லை. பள்ளியில் ஒழுங்காக படிக்காமல், வீட்டுப்பாடம் செய்யாமல், கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் சதா வாத்தியாரிடம் பிரம்படி வாங்கின தத்தி பஞ்சுவா இப்போது இந்த நிலையில். புறப்படும் போது ஒரு ரிஸ்ட் வாட்சை உரிமையோடு வாசு கையில் அவனே கட்டிவிட்டு, இதுல PCLன்னு போட்டிருக்கு பாத்தியா, பஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட்னு அர்த்தம். எங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிளாட் புக் பண்றவங்களுக்கு இந்த வாட்ச் ஒரு ஃப்ரீ கிஃப்ட். வச்சுக்கோ, இந்தா என் கார்டு. இதுல என் பர்சனல் டெலிஃபோன், செல்போன், பேஜர் நம்பர் எல்லாம் இருக்கு. நீ எப்ப வேணாலும் வரலாம். ஏதாச்சும் உதவி என்னால ஆகணும்னா தயங்காம கேளு, செஞ்சு தரேன். மினிஸ்டர்ஸ் வரைக்கும் பழக்கம் இருக்குப்பா. என்ன பாக்குற? மினிஸ்டர்களை பழகிக்கிறது ரொம்ப சுலபம். எலெக்ஷன் சமயத்துல கட்சி நிதிக்கு பெட்டி பெட்டியா தூக்கி கொடுத்தா ஃப்ரெண்ட்ஷிப் தானா கிடைக்குது. அப்புறம் நான் 1/2 மணி நேரத்துல நியூயார்க் போறேன். 4 நாள் வேலை இருக்கு அங்கே. ஒரு நாள் ஃப்ரீயா பேசலாம் என்ன என்றான். போர்டிகோவில் நின்ற பளபளப்பான கார்களுக்கு நடுவில் ஓரமாக ஒரு அழுக்கு தீவாக நின்ற தன் மொபைல் வண்டியை ஸ்டார்ட் செய்த வாசுவுக்கு கொஞ்சம் கூட பிரமிப்பும் ஆச்சரியமும் மனதை விட்டு விலகவில்லை. திரும்பி திரும்பி அந்த வீட்டை பார்த்தபடியே வண்டியை ஓட்டினான். அத்தியாயம் 3. பஸ்ஸை விட்டு சூட்கேஸுடன் இறங்கினான் வாசு. தென்றல் முகத்தை வருடியது. தன் கிராமத்திற்கான உள்சாலையில் மெதுவாக நடந்தான். பாதையோர கள்ளிச்செடிகளில் படிந்திருந்த அடர்த்தியான செம்மண் புழுதி ஊர் மழை கண்டு பல மாதங்களாகிறது என்பதை அறிவித்தது. இரட்டை மாட்டு வண்டியின் இசையில் ஒதுங்கி வழிவிட கயிறுகளை இழுத்து வண்டியை நிறுத்தினான் பழனி. தம்பி, எப்போ வந்தீங்க? வண்டியில ஏறுங்க. இப்பதான் வந்தேன். நல்லா இருக்கியா பழனி? ஆற்று மணல் குவியலாய் ஏற்றப்பட்ட அந்த வண்டியில் முன்பக்கம் பழனிக்கு அருகில் அமர்ந்து கொண்டான் வாசு. ஏதோ இருக்கே. ஹை! மாடுகள் ஜல் ஜல்லென்று விரைந்தன. ஏன் பழனி, இந்த வருஷம் நம்ம கிராமத்துல மழையே இல்லையா? ஆமாங்க தம்பி, விவசாயம் ரொம்ப பாதிச்சிடுச்சு. கடலையும் நெல்லும் போட்டவெல்லாம் செங்கல் சூளை போட ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த ஊரை பத்தி எல்லாமோ புஸ்தகத்துல போட்டோ போட்டு விஷயம் எழுதுறீங்க. நம்ம ஊரை பத்தி எழுதி விடுங்க தம்பி. ரோட்டை பாத்தீங்களா? 10 வருஷம் ஆச்சு ரோடு போட்டு. எத்தனை வெள்ளாம பாத்துடுச்சு. சொறி பிடிச்சவன் உடம்பு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. புதுசா உண்டாயிருக்கிற பொம்பளை இந்த ரோட்டுல வண்டியில போனா போதும், கண்டிப்பா கர்ப்பம் களைஞ்சு போயிடும். நம்ம ஊரை பத்தி 4 வருஷம் முன்னாடி ஒரு தடவை எழுதினேன் பழனி. மறுபடியும் எழுதுறேன். தங்கச்சி கல்யாணத்துக்காக வந்தீங்க. இல்லன்னா ஊர் பக்கம் எங்கே எட்டி பார்க்க போறீங்க நீங்க? உங்களுக்கு எல்லாம் பட்டணம் தான் பிடிக்கும். அப்படி இல்லை பழனி, அங்க வேலை அதிகம். இந்த ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு வர்றதுக்கே ராத்திரி பகலா 10 நாளைக்கு உழைச்சிட்டு தான் புறப்பட வேண்டி இருந்துச்சு தெரியுமா? பட்டினத்துல வேலை பாக்குறீங்க, வருமானம் இருக்கு.
ஜோரா டவுன்ல கல்யாண மண்டபம் பிடிச்சு அமர்க்கலமா கல்யாணம் பண்றதை விட்டுட்டு ஊர் கோயில்லையே வச்சிட்டீங்களே. என்ன பழனி பேசுற? பட்டணத்துல வேலை பார்த்தா பணக்காரங்கன்னு அர்த்தமா? அங்கே என் சம்பளத்துல என் செலவு போக மாசம் 500 ரூபாய்க்கு மேல வீட்டுக்கு அனுப்ப முடியறது இல்ல. இந்த கல்யாணத்துக்குன்னு 3000 ரூபாய் முகூர்த்த புடவை ஒண்ணு மட்டும்தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். மத்தபடி நகை அது இது கல்யாண செலவு எல்லாமே அப்பா சேர்த்து வச்ச பணத்துல தான் பண்றாரு. அதனாலதான் சிம்பிளா பண்ணிடலான்னு முடிவு செஞ்சோம். மாப்பிள்ளைய நீங்க பாக்கலையா? போட்டோ அனுப்பியிருந்தாரு அப்பா, விபரம் எழுதியிருந்தாரு. நான் நேர்லயே பார்த்தேன். உங்க தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு கூட மாட ஒத்தாசைக்கு என்னை இருக்க சொல்லியிருந்தாரு உங்க அப்பா. நல்ல கலருங்க, நல்ல உசரம், சுருட்ட முடி. அவருக்கு பக்கத்துல உங்க தங்கச்சி நிக்கிறப்ப பொம்மை மாதிரி தான் இருந்துச்சு. என்னமோ அரசாங்க உத்தியோகம்னு சொன்னாரு, எனக்கு விளங்கல. பிடபிள்யூடில அசிஸ்டன்ட் என்ஜினியர். நல்ல இடமா தான் பிடிச்சிட்டாரு உங்க அப்பா. அது சரி, தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரூட்டு கிளியரு. நீங்க எப்ப பண்ணிக்க போறீங்க? பண்ணிக்கணும். பட்டணத்திலே பொண்ணு பார்த்து வச்சுட்டீங்களா? வாசுவின் மனதில் புன்னகை முகத்துடன் ஓவியா வந்தாள். சிரித்து கொண்டான். சிரிக்கிறத பார்த்தா ஏதோ விவகாரம் இருக்கும்னு தெரியுது. அட நீ வேற, பாதையை பார்த்து ஓட்டுப்பா. இது பழக்கப்பட்ட மாடுங்க, படுத்து தூங்கிட்டே வரலாம். தம்பி பேச்ச மாத்துறீங்க. சரி, வாத்தியார் சுந்தரம் எப்படி இருக்காரு? அவர் ஒரு விவரங்கட்ட ஆசாமிங்க தம்பி. ஏன் அப்படி சொல்ற? பின்ன என்னங்க, மணிமணியா 2 பசங்க, 2 பேரையும் தோப்பு வித்தெல்லாம் பெரிய படிப்பு படிக்க வச்சாரு. இப்ப 2 பசங்களும் வெளிநாட்டுல பிரமாதமா இருக்கானுங்க. ஒருத்தன் அமெரிக்கால இருக்கான், ஒருத்தன் லண்டன்ல இருக்கான். இந்த ஆளும் ரிட்டையர் ஆயிட்டாரு. இந்த பையன் வீட்டுல அந்த பையன் வீட்டுலன்னு ஜாலியா வெளிநாட்டுல அனுபவிக்கிறத விட்டுட்டு இந்த ஊரை விட்டு வரமாட்டேன்னு அடம்பிடிச்சு தங்கிட்டாரு. தம்மா துண்டு 80 சென்ட் நிலம் வச்சிருக்காரு. அதுல சொந்தமா விவசாயம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. பொழைக்க தெரியாதவர். அப்படி இல்ல பழனி, சுந்தரம் வாத்தியார மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் 2 பேரை தான் பார்க்க முடியும். ஒரு சில கொள்கைகளை வகுத்துக்கிட்டு அதுல இருந்து நழுவாம உறுதியா இருக்கிறவரப்பா அவரு. ஊர்ல தானே இருக்காரு, போய் பார்க்கணும். இன்னைக்கு பார்க்காதீங்க. இன்னைக்கு டவுன்ல கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி வாத்தியார் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருக்காரு. நாளைக்கு வீட்டுல தான் இருப்பாரு. எதுக்காக உண்ணாவிரதம் இருக்காரு? ரிட்டையர் ஆகிட்டார்ல, பொழுது போகணுமே. ஏதாச்சும் ஒரு பொது பிரச்சனையை தலையில எடுத்து போட்டுக்குவாரு இவரு. நம்ம ஊருக்கு பக்கத்துல ஏதோ ஒரு ரசாயன தொழிற்சாலை வரப்போகுதான். அது வந்தா ஆத்து தண்ணி பாதிக்கும், விவசாயம் கெட்டு போகும், நோய் நொடி வரும்னு சொல்லி இவர் அந்த தொழிற்சாலை வரக்கூடாதுன்னு எதிர்ப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு. முதல்ல ஊர்ல எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கி ஊர்வலமா போய் மனு கொடுத்தாரு. ஒன்னும் பலன் இல்ல. இப்ப ஒரு நாள் உண்ணாவிரதத்துல இறங்கி இருக்காரு. நல்ல மனுஷன்தான். ஆனா நமக்கேன்னு வம்புன்னு போகாம அரசாங்கத்தோட போய் மோதிக்கிட்டு இருக்காரு பாருங்க. வாசுவுக்கு சுந்தரம் வாத்தியாரை உடனே பார்க்க வேண்டும் போல் இருந்தது. அவனுக்கு பள்ளியில் தமிழ் கற்றுக் கொடுத்தவர், கூடவே பண்பாடு ஒழுக்கம் போதித்ததோடு நல்ல கருத்துக்களை மனதில் விதைத்தவர். எத்தனை சொல்லி இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் ஒழுக்கம் தவறக்கூடாது. நேர்மை என்பது சுவாசம் போல் முக்கியமானது. அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்க தயங்கக்கூடாது. கொள்கை இல்லாமல் வாழக்கூடாது. வாழ்க்கைக்காக கொள்கையை விட்டு தரக்கூடாது. இப்படி எவ்வளவோ. வீட்டிற்கு வந்ததும் தங்கை ரமணி உற்சாகமாக ஓடி வந்து பெட்டியை வாங்கி கொண்டாள். வயலில் இருக்கும் அப்பாவுக்கு செய்தி அனுப்பினாள். இளநீர் வெட்டி கொடுத்தாள். முகூர்த்த புடவை எடுத்து காட்டியதும் விழிகள் விரித்தாள். மாப்பிள்ளை பற்றி விசாரித்ததும் கன்னம் சிவந்தாள். அவனுக்கு பிடித்தவற்றை சமைப்பதில் இறங்கினாள். அப்பா வந்ததும் கல்யாண ஏற்பாடுகளை பற்றி பேசிவிட்டு அவரோடு அமர்ந்து சாப்பிட்டு விட்டு புறப்பட்டான். ரமணி, டவுன்ல சுந்தரம் வாத்தியார் உண்ணாவிரதம் இருக்காராம். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்கண்ணா. சாயங்காலம் உங்களையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போகணும்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. டவுன் பஸ் பிடித்து வந்து கலெக்டர் ஆபீஸ் வாசலில் தற்காலிக பந்தலுக்கடியில் ஜமுக்காலம் விரித்து அமர்ந்திருந்த சுந்தரம் வாத்தியாரை சந்தித்தான். அருகில் 7-8 பேர் தான் துணைக்கு இருந்தார்கள். வாசு, எப்படி பார்க்க? நல்லா இருக்கேன் சார். வந்ததும் கேள்விப்பட்டேன், அதான் உங்களை பார்க்க வந்தேன். என்ன சொல்றாரு கலெக்டரு? மந்திரி கிட்ட பேசுறேன்னு சொல்றாரு. எப்படியும் இந்த விஷயத்த நான் விடுறதா இல்ல, கடைசி வரைக்கும் போராடி பார்த்துடுறதுன்னு இருக்கேன். இந்த வயசான காலத்துல ஏன் சார் இப்படி வருத்திக்கிறீங்க? என்னப்பா பண்றது? நியாயத்துக்கு வக்காலத்து வாங்குறவங்க குறைஞ்சு போயிட்டாங்களே. தப்பு நடக்கிறது தெரிஞ்சு சும்மா இருக்க முடியலையப்பா. என்ன விலைக்கு வாங்குறதுக்கு பார்த்தாங்கப்பா. இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறவன் ஊருக்குள்ள நிலம் வாங்கி போட்டப்பவே நான் தடுத்தேன். அதிக விலை கொடுத்ததால எல்லாரும் வித்துட்டாங்க. நடுவுல துண்டா இருந்த என் நிலத்தையும் கேட்டாங்க. தர முடியாதுன்னுட்டேன். என் நிலம் 80 சென்ட் தான். மிஞ்சி போனா 30,000-40,000 கிடைக்கும். அவனுங்க 5 லட்சம் தரேன்னானுங்க. போங்கடான்னுட்டேன். அன்னையில இருந்து அறவழி போராட்டங்கள்ல இறங்கிட்டேன். அவரை நெகிழ்ந்து போய் பார்த்து கொண்டிருந்தான் வாசு. என்னப்பா அப்படி பாக்குற? உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு சார். என்னையே நினைச்சு பார்த்தேன், வெறுப்பா இருக்கு. ஏன்பா? வர வர என் மனசுல நேர்மை மேல உள்ள நம்பிக்கையும் பிடிப்பும் குறைஞ்சுகிட்டு இருக்கு சார். பணம் மேல ஆசைப்படக்கூடாதுன்னு நினைச்சாலும் என்னால உறுதியா அதுல இருக்க முடியல சார். என்னை பலவீனப்படுத்துற மாதிரி தான் என்னை சுத்தி சம்பவங்கள் நடக்குது. என்ன ஆச்சு வாசு? என் வாழ்க்கையில எனக்குன்னு சில நல்ல கொள்கைகள் உண்டுன்னா
அதெல்லாம் நீங்க வளர்த்து விட்டதுதான் சார். ஆனா இன்னைக்கு நேர்மையை பத்தி பேசினாலே சிரிக்கிறாங்களே சார். என் கிளாஸ்ல படிச்சானே பஞ்சு, அவன் எவ்வளவு மக்கு எவ்வளவு ஏழன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு அவனை நீங்க பார்த்தா அசந்து போயிடுவீங்க சார். 7-8 காரு, 7-8 தொழிலு, பங்களா, பணம், செல்வாக்குன்னு அமர்க்கலமா இருக்கான். மனசாட்சியை கலட்டி வச்சுட்டு மூளையை பயன்படுத்தி குறுக்கு வழியில முன்னேறினேன்னு பகிரங்கமா சொல்றான் சார். அதே மாதிரியான ஒரு முன்னேற்றம் எனக்கும் கனவா தானே இருக்கு. நேர்மையா சின்சியரா உழைச்சு அந்த நிலைமையை நான் எப்ப அடையிறதுன்னு மனசுக்குள்ள அலுப்பு வருது சார். சுந்தரம் வாத்தியார் பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக புன்னகைத்தார். வாசு, உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் என்னை வந்து பாரு. உனக்கு சில தியானங்கள் சொல்லித்தரேன். உன் மனசோட சலனங்களை ஜெயிச்சு உன் கொள்கைகள்ல உறுதியா இருக்கிறதுக்கு சில மனப்பயிற்சிகள் சொல்லித்தரேன் என்றார். அத்தியாயம் 4. கோவில் வாசலில் வாழை மரங்கள் கட்டி மைக் செட் வைத்து வாடகை நாற்காலிகள் 100 எடுத்து போட்டு சோடா கலர் கிரேடாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. கோவிலின் ஒரு பகுதியில் மனை போட்டு ஓமகுண்டம் தயார் செய்து ஐயர் ஆரம்ப வேலைகளில் இருந்தார். ரமணி பூரண அலங்காரத்துடன் பட்டுச்சேலை நகைகள் என்று மருதாணி பூசின விரல்களுடன் புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். பக்கத்தூரில் இருந்து வரவேண்டிய மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுக்காக இவர்கள் காத்திருந்தார்கள். வேஷ்டி சட்டையில் இருந்தான் வாசு. என்னப்பா இன்னும் அவங்கள காணோம்? வந்துருவாங்கப்பா. ராகு காலம் தாண்டி ஊர்ல புறப்படுறதா பேச்சு. புறப்பட்டா அரை மணி நேரத்துல வந்துடலாம். 12 மணி வரைக்கும் முகூர்த்த நேரம் இருக்குப்பா. மெதுவா வரட்டும். சரிப்பா, நான் சமையல் வேலைகளை பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் கரெக்டா நடக்கும். நீ இப்படி வா வாசு, உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் என்றார் அப்பா. கோயிலை தாண்டி இருந்த குளக்கரைக்கு அவனை அழைத்து வந்த அப்பா கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தார். என்னப்பா, என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு தப்பு நடந்து போச்சு வாசு. என்ன சொல்றீங்க? பொண்ணுக்கு 20 பவுன் போடுறதா பேச்சு. அம்மா நகை இருந்துச்சு, கொஞ்சம் பணம் பேங்க்ல போட்டிருந்தேன். அதெல்லாம் வச்சு 20 பவுன் செஞ்சு போட்டுட்டேன். அப்புறம் என்ன? கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளைக்கு 10 பவுன்ல ஒரு செயினும் ஒரு ஸ்கூட்டர் வண்டியும் செய்யறதா ஒத்துக்கிட்டேன். நமச்சிவாயத்துக்கிட்ட 25,000 ரூபாய்க்கு சீட்டு போட்டிருந்தேன். படுபாவி, போன வாரம் எல்லாருக்கும் நாமம் போட்டுட்டு ஊரை விட்டே ஓடிட்டான். எனக்கு வர வேண்டிய 10,000 கடனும் வசூலாகலப்பா. அதனால அது ரெண்டும் செய்ய முடியல. என்னப்பா அதெல்லாம்? நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி ஒத்துக்க வேணாமா நீங்க? ஒரே பொண்ணுடா, பையன் அரசாங்க உத்தியோகம், நல்ல பின்னணி. சம்பந்தத்தை விடுறதுக்கு மனசு வராம சமாளிச்சிடலாங்கிற நம்பிக்கையில அவங்க கேட்டப்ப சரின்னு ஒத்துக்கிட்டேன். எதிர்பாராம இப்படி விவகாரம் ஆகும்னு தெரியலையேப்பா. இப்ப நான் என்ன செய்யறது? அதான் உன்னை கேக்குறேன் வாசு. அவங்க வந்ததுமே ஸ்கூட்டர் எங்கன்னு கேட்பாங்க, 10 பவுன் ரெடியான்னு கேட்பாங்க. நீங்க எனக்கு லெட்டர் போட்டிருந்தா எங்க ஆபீஸ்ல ஏதாச்சும் கடன் வாங்க முடியுமான்னு பாத்திருப்பேனே. உன்னை சங்கடப்படுத்தாம நானே சமாளிச்சிடலான்னு பார்த்தேன் வாசு. சரி வரட்டும், மாப்பிள்ள படிச்சவர் தானே, எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாரு. சீட்டு போட்ட பணத்தை ஏமாத்திட்டாங்க, வரவேண்டிய கடன் வரலன்னு உண்மையே சொல்லுங்க. 3-4 மாசத்துல பவுனும் ஸ்கூட்டரும் கொடுக்கறதா சொல்லிடலாம். அதுக்குள்ள ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிடலாம். சரிப்பா, எப்படி பக்குவமா இதை அவங்க கிட்ட சொல்லணுமோ நீயே சொல்லி சுமூகமா பேசு. சரி வாங்க, கார் சத்தம் கேக்குது. அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருவரும் மீண்டும் கோவிலுக்கு வந்தார்கள். ஒரு கார் ஒரு வேனில் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வந்து இறங்கினார்கள். சந்தனம் கொடுத்து எல்லோரையும் வரவேற்றான் வாசு. மாப்பிள்ளை ஜோராக இருந்ததில் மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஊர் எல்லையில அதிர்வேட்டு மேலதாளத்தோட வரவேற்பு தருவீங்கன்னு நினைச்சோம். பரவாயில்ல. முகம் சுளித்து பேசிய மாப்பிள்ளையின் அப்பாவை உடனடியாக பிடிக்காமல் போனது. மாப்பிள்ளைய மணவரையில வந்து உட்கார சொல்லுங்கோ, ஐயர் குரல் கொடுத்தார். சட்டையை கலட்டிட்டு மாலை போட்டுக்கிட்டு வாங்க. வாசு மணமகன் மாலையை எடுத்து வர, கொஞ்சம் இருப்பா தம்பி, பேசினபடி சீரெல்லாம் சரியா செஞ்சு வச்சிருக்கீங்களான்னு தெரிய வேணாமா? கொஞ்சம் இப்படி வரீங்களா சார்? நீங்களும் வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையையும் அவர் அப்பாவையும் சற்று தள்ளி அழைத்து சென்று அமைதியாக இதமாக விஷயத்தை சொன்னான். ஜிவ்வென்று முகம் சிவந்து போன அந்த அப்பா உடனே குரல் உயர்த்தி, நினைச்சோம்யா, நம்ம தகுதிக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல பொண்ணை நிச்சயம் பண்ணியிருக்கோமே, எல்லாம் பேசினபடி நடக்குமான்னு நினைச்சோம். புத்திய காட்டிட்டீங்களே. கையெடுத்து கும்பிட்டு குரல் அடைக்க பேசினார் வாசுவின் அப்பா. இது பாருங்க சம்பந்தி, நம்பினவன் என்ன மோசம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கல. கோவப்படாதீங்க. 3 மாசம் டைம் கொடுங்க. அதுக்குள்ள பேசினபடி ஸ்கூட்டரும் செய்யணும் ஏற்பாடு செஞ்சிடுறேன். இப்ப மாப்பிள்ளைய மணவரைக்கு அனுப்பி வைங்க. முகூர்த்த நேரம் முடிஞ்சிட போகுது. முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் விபரமா பேசலாம் என்றார். வக்கில்லாத குடும்பம்னு அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. இன்னும் விபரமா பேசுறதுக்கு என்ன இருக்கு? நொண்டி குதிரைக்கு 1000 சாக்கு. எங்களை என்ன இழிச்ச வாயனுங்கன்னு நினைச்சீங்களா? என் சொந்தக்காரனுங்க வாயால சிரிக்க மாட்டானுங்க. நாங்க புறப்படுறோம். வாசு பதறி போய் மாப்பிள்ளையின் கையை பிடித்தான். நீங்க படிச்சவரு, தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. உங்க அப்பாவை ஆத்திரப்படாம இருக்க சொல்லுங்க. எங்க அப்பா சொன்னபடி 3 மாசத்துல பாக்கி சீரை செய்யறதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். அதுக்கும் முன்னாடி கூட கொடுக்க முடியுமான்னு பாக்குறேன். எங்க சொந்த பந்தம் எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப அவமானமா போயிடும். தங்கச்சிய கைவிட்டுடாதீங்க. இது வாழ்க்கை பிரச்சனை. இந்தாப்பா, ஓ ராமாயணத்தை நிறுத்தும். அப்பனும் பிள்ளைமா சேர்ந்து நாடகமா ஆடுறீங்க. கடைசி நேரத்துல சொன்னா நாங்க எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களா? எங்களுக்கு மானம் மரியாதை தான்யா முக்கியம். இவங்க கிட்ட என்னடா பேச்சு? தம்பி புறப்படுறா என்றார் ஆவேசமாக அப்பா.
மாப்பிள்ளை எதுவும் பேசாமல் தன் அப்பா பின்னால் நடக்க கல்யாணத்திற்கு வந்தவர்கள் எழுந்து நின்று வேடிக்கை பார்க்க வாசுவும் அப்பாவும் அவர்கள் பின்னாலேயே கெஞ்சியபடி ஓட்டமாக நடந்தார்கள். எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் அவர்கள் வந்த கார் வேனில் புறப்பட்டு புழுதி பரப்பி சென்றார்கள். தலையை குனிந்து கொண்டு நின்றார் அப்பா. அதிர்ச்சியில் உறைந்து நின்ற வாசுவை நோக்கி ஒரு ஆசாமி ஓடி வந்தான். உங்க தங்கச்சி கிணத்துல குதிச்சிடுச்சுங்க. கிணறு திசையில் எல்லோரும் ஓடத் துவங்கினார்கள். அத்தியாயம் 5. என்னாச்சு வாசு? அந்த பூங்காவின் புல்வெளியில் அமர்ந்து தூரத்து மரத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தவனை முகம் தொட்டு தன் பக்கம் திருப்பி கேட்டாள் ஓவியா. கண்கள் கலங்க அவளையே பார்த்தான். சொல்லுங்க வாசு, தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வச்ச மறுநாளே ஊருக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனீங்க. 15 நாளைக்கு அப்புறம் இப்படி தாடியோட வந்து நிக்கிறீங்க. எதுவுமே பேசலன்னா எனக்கு என்ன புரியும்? ஓவியா, கல்யாணம்னா உடனே வந்திருப்பேன். கருமாதி, அப்ப 15 நாளாகத்தானே செய்யும். மை காட், என்ன சொல்றீங்க? என் தங்கச்சி ரமணி கிணத்துல குதிச்சு செத்து போயிட்டா. என் கண்ணு முன்னாடியே என் மடியிலேயே செத்துட்டா. 2 கைகளாலும் முகம் பொத்தி குலுங்கி அழத் துவங்கினான் வாசு. அவன் முகம் நிமிர்த்தி முந்தானை முனையால் கண்ணீர் துடைத்தாள் ஓவியா. எதுக்காக வாசு? ஒரு தங்க செயின், ஒரு ஸ்கூட்டர், இதான் அவளோட உயிருக்கு விலை ஓவியா. நடந்ததை விவரித்து முடித்தான் வாசு. என்ன மனுஷங்க அவனுங்க! ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம புறப்பட்டு போன அந்த மாப்பிள்ளைக்கு உங்க தங்கச்சி மனைவி ஆகியிருந்தா தினம் தினம் செத்திருப்பா வாசு. அதுக்கு இப்படி ஒரேடியா போய் சேர்ந்தது பரவாயில்லன்னு நினைச்சு மனசை தேத்திக்கங்க. மாப்பிள்ளைக்கு செய்யறதா ஒத்துக்கிட்ட அந்த செயினுக்கும் ஸ்கூட்டருக்கும் மிஞ்சி போனா 60,000 ஆகும் ஓவியா. அந்த பணம் என்கிட்ட இருந்திருந்தா என் தங்கச்சி கல்யாணம் நடந்திருக்கும். அவ உயிரை இழந்திருக்க மாட்டா. ஏன் நடந்து முடிஞ்சதை பத்தி பேசிக்கிட்டு அமைதியா இருங்க வாசு. உனக்கு தெரியாது ஓவியா, 3 மாசம் முன்னாடி ஒரு தொழிற்சாலையில நடக்கிற தில்லுமுள்ளுகளை பத்தி விவரமா ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அந்த கட்டுரையை படிச்சுட்டு அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுத்து அந்த தொழிலதிபரை கைது செஞ்சு கேஸ் போட்டுது. ஆமா, சொல்லியிருக்கீங்க. அந்த கட்டுரை வெளிவரதுக்கு முன்னாடி அந்த அதிபர் எப்படியோ விவரம் தெரிஞ்சுக்கிட்டு என் ரூமுக்கு தேடி வந்தாரு. 500 ரூபாய் கட்டு 4 எடுத்து வச்சாரு. ஒரு மோட்டார் பைக் புதுசா தரேன்னெல்லாம் சொன்னாரு. பணத்தை எடுத்து அவர் மூஞ்சில வீசினேன். கோபமா திட்டி அனுப்பிச்சேன். அந்த பணத்தை கை நீட்டி வாங்கியிருந்தா அது என் தங்கச்சி உயிரை காப்பாத்தி இருக்கும். ரமணியோட மரணம் எனக்கு பாடம் கத்து கொடுத்துருக்கு. எந்த வழியில வந்தாலும் பணத்தோட மதிப்புல மாற்றமே இல்லை. இதையே அன்னைக்கு நீ சொன்னப்ப எனக்கு உன் மேல கோபம்தான் வந்துச்சு. இந்த நீதி நேர்மையெல்லாம் ஆத்ம திருப்தி கொடுக்குமே ஒழிய வாழ்க்கைக்கு உதவாதுன்னு இப்ப நல்லா புரிஞ்சிடுச்சு ஓவியா. இப்பவாவது புரிஞ்சுதேன்னு சந்தோஷப்படுங்க ஓவியா. எனக்கு எவ்வளவோ கனவுகள் இருக்கு. அதெல்லாம் படிப்படியா ஒவ்வொன்னா நிறைவேறினா போதும்னு இருந்தேன். இப்ப என் எண்ணம் மாறிடுச்சு. எல்லா கனவுகளும் சீக்கிரத்துல ஒரே நேரத்துல நிறைவேறணும். அதுக்கு பணம் வேணும், நிறைய வேணும். இனிமே அது வர்ற வழிய பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. எந்த ஒரு சம்பவத்திலையும் பணம் தேட வாய்ப்பு இருக்கான்னு பார்க்க போறேன். பஞ்சாட்சரம்னு ஒரு தத்தி பைய, அவன் கோடியில புரள்றான். என்கிட்ட படிப்பு இருக்கு, திறமை இருக்கு. நான் தான் அவன் நிலைமையில இருக்கணும். கொஞ்சம் அமைதியா இருங்களேன் பிளீஸ். அவன் முகத்தை தன் மார்போடு சாய்த்து கொண்டு முதுகில் தடவி கொடுத்து சமாதானப்படுத்தினாள் ஓவியா. அத்தியாயம் 6. கைகளை கோர்த்து சோம்பல் முறித்தான் வாசு. சென்று பல் துளக்கி விட்டு வந்து போர்வையை உதறி மடித்து போட்டான். கதவு கடியில் செருகி தள்ளப்பட்டிருந்த செய்தித்தாளை எடுத்துக்கொண்டு கதவு திறந்து பால்கனிக்கு வந்தான். கைத்தட்டி கீழே எதிர்ப்புறம் இருந்த டீக்கடை பையனுக்கு காப்பி என்று ஜாடையால் சிக்னல் செய்துவிட்டு வந்து கட்டிலில் அமர்ந்தான். சிகரெட் பற்ற வைத்துக்கொண்டு படிக்க துவங்கினான். 3ஆம் பக்கத்தில் அந்த செய்தியை பார்த்து அதிர்ந்தான். முன்னாள் அமைச்சர் லிங்கசாமி கைது. 80 கோடி ரூபாய் காகித ஊழல். லிங்கசாமியுமா? வாசுவால் நம்பவே முடியவில்லை. பரபரப்பாக விரிவாக படிக்க துவங்கினான். சென்ற அரசாங்கத்தின் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரித்து குற்றம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் பொறுப்பை சிபிஐ ஏற்றுள்ளது அறிந்ததே. வரிசையாக பல முன்னாள் அமைச்சர்கள் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கி கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர் லிங்கசாமி காகிதம் வாங்கியதில் 80 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய போது அதை கடுமையாக எதிர்த்தார் அவர். எதிர்க்கட்சிகள் கவர்னரிடம் ஒப்படைத்த ஊழல் பட்டியலில் இந்த காகித ஊழலும் லிங்கசாமியின் பெயரும் இருந்தன. தொடர்பாக 1 மாதம் முன்பாக லிங்கசாமிக்கு சொந்தமான சென்னையில் உள்ள 3 வீடுகளிலும் ஒரே நேரத்தில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனைகளில் இறங்கினார்கள். ஆனால் ஊழல் குற்றச்சாட்டுகளில் லிங்கசாமியை சம்பந்தப்படுத்தும் விதமாக எந்தவித தஸ்தாவேஜுகளும் கைப்பற்றப்படவில்லை என்று அதிகாரிகள் அறிவித்தனர். இதன் அடிப்படையில் தன்மேல் குற்றம் சுமத்திய எதிர்க்கட்சி தலைவர்களின் மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்போவதாக லிங்கசாமி தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் லிங்கசாமி நேற்று அவை நகரில் உள்ள அவரது வீட்டில் கைது செய்யப்பட்டார். அவரை சிபிஐ அதிகாரிகள் 7 மணி நேரம் விசாரித்த பிறகு கோர்ட்டில் ஆஜர்படுத்தினார்கள். லிங்கசாமியின் சார்பில் வக்கீல் சுந்தரராமன் ஆஜராகி லிங்கசாமியை ஜாமீனில் விடச் சொல்லி மனு செய்துள்ளார். இந்த ஜாமீன் மனுவின் மீதான விசாரணை இன்று நடைபெற இருக்கிறது. லிங்கசாமியை கோர்ட்டுக்கு கொண்டு வந்தபோது பத்திரிகையாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கேள்விகள் கேட்டனர்.
அவர்களின் கேள்விகள் சிலவற்றிற்கு மட்டும் அவர் பதிலளித்தார். கேள்வி: நான் கரைப்படாதவன் என்றீர்களே, இப்போது ஊழல் குற்றச்சாட்டில் நீங்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறீர்களே, உங்கள் பதில் என்ன? லிங்கசாமி: இப்போதும் சொல்கிறேன், நான் கரைபடியாதவன். நான் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை சட்டத்திற்கு உணர்த்துவதன் மூலம் மக்களுக்கு புரிய வைப்பேன். கேள்வி: சிபிஐ அதிகாரிகள் விசாரணையின் போது உங்களை எப்படி நடத்தினார்கள்? லிங்கசாமி: மிகவும் மரியாதையோடு நடத்தினார்கள். என் விருப்பத்திற்கு உணவு வரவழைக்கவும் என் வக்கீலுடன் நான் போனில் பேசவும் அனுமதி அளித்தார்கள். கேள்வி: உங்கள் வீட்டில் மீண்டும் சோதனை நடத்தப்பட்டதா? லிங்கசாமி: இல்லை. இந்த கைது குறித்து லிங்கசாமியை கைது செய்த சிபிஐ அதிகாரி பரமேஸ்வரன் தெரிவித்ததாவது: லிங்கசாமியின் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்ட போது சட்டத்திற்கு புறம்பான எந்த ஆவணங்களும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. கைப்பற்றப்பட்ட சில சாவிகள் அங்கிருந்த எந்த பூட்டுகளுக்கும் பொருந்தாமல் இருந்தன. அவற்றை பற்றி விசாரித்த போது அவை பழைய சாவிகளாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. வேறு எந்த முரண்பாடும் அங்கு இல்லை. ஆனால் லிங்கசாமியிடம் செயலாளராக பணியாற்றிய முகேஷ் கண்காணிக்கப்பட்டார். அவர் வீட்டிலும் ரகசியமாக சோதனை நடத்தினோம். அப்போது சில ஆவணங்கள் கிடைத்தன. லிங்கசாமி கைப்பட எழுதின சில கடிதங்கள் சிக்கின. அவற்றின் அடிப்படையில் முதலில் முகேஷையும் பிறகு லிங்கசாமியையும் கைது செய்தோம். காகித ஊழல் நடந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிகின்றன. ஆனால் ஊழல் செய்த தொகை சொத்துக்களாக மாற்றப்பட்டனவா, யார் பெயரில் சொத்துக்கள் வாங்கப்பட்டன என்றெல்லாம் தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். அயோக்கிய ராஸ்கல் என்று வாசுவின் உதடுகள் உச்சரித்தன. பலமுறை லிங்கசாமியை அவர் ஆட்சியில் இருந்த போதும் இல்லாத போதும் சந்தித்து பேட்டி கண்டிருக்கிறான் வாசு. என்ன ஒரு கம்பீரமாக ஹரிச்சந்திரனுக்கு நேர் வாரிசு போல பேசுவார். லிங்கசாமியை போல ஏதோ இன்னும் ஒரு சில பேர்தான் நேர்மையாக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று இவனே ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறான். கடைசியில் அவரும் ஊழல் பேர் வழிதானா? சலிப்போடு பேப்பரை மடக்கி போட்டான் வாசு. அத்தியாயம் 7. அலுவலகம் வந்ததும் உடனே தன்னை சந்திக்க சொல்லி எடிட்டர் சொன்னதாக தகவல் பெற்று அவர் கதவை தட்டி உள்ளே சென்றான். என்ன வாசு, இப்படி ஆயிடுச்சு? உட்காரு. எதா சார் சொல்றீங்க? லிங்கசாமி மேட்டர் தான் சொல்றேன். நம்ம பத்திரிகையில அவர் ஒருத்தர் தான் தப்பு செய்யாத உத்தம சிகாமணின்ற மாதிரி எழுதிட்டு இருந்தோம். யாரையும் நம்ப முடியல சார். அந்த ஆள் அரெஸ்ட் ஆனது கொடுமைன்னா அவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறது அதை விட கொடுமை. ஜாமீன்ல விட்டுட்டாங்களா சார்? ஆமா, இப்பதான் டெலக்ஸ்ல மெசேஜ் வந்தது. நான் உடனே லிங்கசாமியை அவரோட செல்போன்ல பிடிச்சு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் நீலாங்கரையில இருக்கிற அவரோட கெஸ்ட் ஹவுஸுக்கு 6:30 மணிக்கு வர சொல்லியிருக்காரு. நீ தான் போற. சரி சார். அங்க போயிருக்கியா நீ? போயிருக்கேன் சார். நல்லா கிடுக்கிப்பிடியா கேள்விகளை ரெடி பண்ணிட்டு போ வாசு. ஈவினிங் அவரை மீட் பண்றதுக்கு முன்னாடி 2 வேலை செய்யு. சொல்லுங்க சார். சிபிஐ அதிகாரி பரமேஸ்வரன் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பாரு. அவர் வாய கிளறு. அப்புறம் இப்ப ஆளுங்கட்சியில உள்ள எம்எல்ஏ ரவீந்தரை பாரு. அவரை எதுக்கு சார் பார்க்க சொல்றீங்க? 1 வருஷத்துக்கு முன்னாடி முதல் தடவையா இந்த காகித ஊழல் பத்தி சட்டசபையில பேசினது அவர் தான். அப்போ அவர் எதிர்கட்சியா இருந்தாரு. அப்புறமும் இந்த காகித ஊழல அப்பப்ப சுட்டிக்காட்டி மீட்டிங்ல பேசினதும் மனுக்கள் போட்டதும் அவர் தான். அதனால அவரோட சின்ன இன்டர்வியூ இருந்தா பாக்ஸ் மேட்டரா யூஸ் செய்யலாம், பொருத்தமா இருக்கும். சரி சார். அடுத்த இஷ்யூல கவர் ஸ்டோரியா லிங்கசாமி மேட்டர் தான் வைக்கிறேன். தலைப்பு: லிங்கசாமி கைது, பின்னணியில் திடுக்கிடும் தகவல்கள். சரியா இருக்கா? அவரோட கைதே ஒரு திடுக்கிடும் தகவலா தான் இருந்தது எனக்கு. சரி சார், நான் எல்லாம் முடிச்சுட்டு நாளை காலையில மேட்டர் கொடுத்துடுறேன் என்று வெளியே வந்தான் வாசு. எம்எல்ஏ ஹாஸ்டல் வாசலில் பார்க்கிங் பகுதியில் தன் மொபைட்டை நிறுத்தி பூட்டிவிட்டு ஒரு சிகரெட் பிடித்து மிதித்துவிட்டு உள்ளே நடந்தான் வாசு. ரவீந்தர் அறைக்கு வந்து கதவு தட்டினான். திறந்த ரவீந்தர் கையில் சீப்புடன் இருந்தார். வாங்க வாசு, இன்னும் 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா புறப்பட்டிருப்பேன். சாரி சார், டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டேன். ஒரு பல்லவனும் ஆட்டோவும் மோதிடுச்சு. உயிர் சேதமில்லையே? கண்ணாடி பார்த்து தலை சீவியபடி கேட்டார். கொடன்னு ரத்தம் கொட்டிடுச்சு. ஆட்டோ டிரைவருக்கு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க. ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? சொல்லட்டுமா? சீப்பை போட்டுவிட்டு கதர் ஜிப்பா அணிந்து கொண்டு வந்து அமர்ந்தார். ஒன்றும் வேணாம் சார். என்ன விஷயம் சொல்லுங்க. முன்னாள் அமைச்சர் லிங்கசாமி கைது செய்யப்பட்டது பத்தி உங்க கருத்து என்ன சார்? ரொம்ப லேட்டுங்க. முதல்லே செஞ்சிருக்கணும். லேட்டானாலும் செஞ்சாங்களே. எங்க? அதான் ஜாமீன்ல விட்டுட்டாங்களே. ஜாமீன்ல தானே விட்டுருக்காங்க. கேஸ் நடத்தத்தானே போறாங்க. ஜாமீன்ல விட்டாலே கேஸ் வீக்குன்னு தான் அர்த்தம். இந்த கைதும் ஜாமீனும் ஒரு கண் துடைப்பு. ஊழல் செஞ்சதுக்கு சாட்சியா ஏதாச்சும் சொத்து பத்திரங்களோ நகைகளோ ரொக்கமோ கைப்பற்றினாங்களா? இது வரைக்கும் இல்ல. என்ன அர்த்தம்? இவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு லேட் செஞ்சதால லிங்கசாமி சுதாரிச்சுட்டாரு. ஊழல் செஞ்ச படத்தை எல்லாம் சாமர்த்தியமா பதுக்கிட்டாரு. முதல்லயே வீட்டுல சோதனை போட்டாங்களே, அதுவே லேட்டுன்னு தான் சொல்றேன். அதுக்கு முன்னாடியே லிங்கசாமி எச்சரிக்கை ஆயிட்டாரு. காகித ஊழல் நடந்திருக்கிறதாவும் அதுல லிங்கசாமி நேரிடையா சம்பந்தப்பட்டிருக்கிறதாகவும் முதலா சட்டசபையில குற்றம் சுமத்தினவர் நீங்க தான் இல்லையா? ஆமா. எந்த அடிப்படையில குற்றம் சாட்டுனீங்க? அவரோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து சிறிய ஆதாரங்கள் எனக்கு கைக்கு கிடைச்சது. அதன் அடிப்படையில தான் பேசினேன். ஆனா அது திட்டமிட்ட பொய் குற்றச்சாட்டுன்னு மறுத்தார் லிங்கசாமி. நான் ஆதாரங்களோட தகவல்களை கவர்னருக்கு அனுப்பிச்சேன், போலீஸுக்கும் அனுப்பினேன்.
அப்ப அவர் ஆளுங்கட்சி அமைச்சர், போலீஸ் அவங்க கையில, கவர்னரும் அவங்களுக்கு அனுசரணையா நடந்துகிட்டாரு. அதனாலதான் குற்றப்புகாருக்கு யாராலையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. இப்ப ஆட்சி மாறி பழைய ஊழல்கள் ஒவ்வொன்னா ஆராயறப்ப இந்த காகித ஊழலையும் கிளறி இருக்காங்க. இந்த ஊழல் எப்ப நடந்தது? ஒரு வருஷம் இருக்கும். சரியா சொல்ல முடியுமா? போன வருஷம் ஜூலை முதல் வாரத்துல ஒரு வெளிநாட்டு காகித மில்லோட ஒப்பந்தம் போடப்பட்டு கையெழுத்து போட்டாரு லிங்கசாமி. அந்த வெளிநாட்டு மில்லோட இந்திய ஏஜென்ட் கிட்ட இருந்து 80 கோடி லிங்கசாமிக்கு கை மாறிடுச்சு. அப்படியா? லிங்கசாமி இந்த ஒரு ஊழல் தான் செஞ்சாரா? எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஊழல். இன்னும் வெளிச்சத்துக்கு வராத ஊழல்கள் நிறைய இருக்கலாம். ஊழல் பணத்தை அவர் என்ன செய்திருப்பாருன்னு சொல்றீங்க? பல பினாமிகள் பெயர்ல அங்கங்கே சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்கலாம். அவரோட பையன் துரை திருச்சியில ஒரு பெரிய வயர் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சாரு. அது இந்த பணத்துல ஆரம்பிச்சதா இருக்கலாம். இத பத்தி நான் இப்பதான் கேள்விப்படுறேன். அந்த இண்டஸ்ட்ரி எப்ப ஆரம்பிச்சாரு அவரு? ஒரு வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். இது பத்தி வேற ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? லிங்குசாமி சட்டத்தை கூட ஏமாத்தலாம், ஆனா மக்களை ஏமாத்தவே முடியாது. அவரையும் அவரோட கட்சியையும் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டதாலதான் ஆட்சியையே மாத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. லிங்கசாமி மறுபடி அரசியல்ல தலை நிமிரவே முடியாதுங்கிறது மட்டும் நிச்சயம். ரைட் சார், தேங்க்ஸ். ஓடிக்கொண்டிருந்த சிறிய டேப் ரிகார்டரை நிறுத்தி பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு எழுந்தான் வாசு. அத்தியாயம் 8. சூரியன் மேற்கில் சறுக்கிக் கொண்டிருந்தான். வாசு நீலாங்கரை நோக்கி விரைந்து கொண்டிருந்தான். ஏற்கனவே 15 நிமிடம் லேட். சொன்னபடி கெஸ்ட் ஹவுஸில் லிங்கசாமி காத்திருப்பாரா? வழியில் நிறுத்தி ஒரு போன் செய்து கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, இதோ 10 நிமிடத்தில் வந்து விடுகிறேன் என்று சொல்லலாமா? ஒருவேளை போனில் லைன் கிடைக்கவில்லை என்றால் அதில் வேறு கூடுதல் தாமதமாகிவிடும். போய்விடலாம், இன்னும் 10 நிமிடம் தானே. திடீரென்று மொபைல் தடுக்கியது, திணறியது, வெட்டி வெட்டி நின்று போனது. நிறுத்தி மறுபடி உயிர்ப்பிக்க முயற்சி செய்து சோர்ந்து போய் பெட்ரோல் இல்லை என்பதை உணர்ந்த போது தன் மேலேயே எரிச்சலாய் வந்தது வாசுவுக்கு. அருகாமையில் பெட்ரோல் பங்க் எதுவும் கிடையாது. வண்டியை தள்ளி கொண்டே வந்து ஒரு டீக்கடை வாசலில் நிறுத்தி பூட்டிவிட்டு கடைக்காரரிடம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு ஒரு ஆட்டோவை மடக்கி ஏறிக்கொண்டான் வாசு. கடலை நோக்கியபடி இருந்த அந்த பெரிய பங்களாவின் போர்ட்டிகோவில் லிங்கசாமியின் டாடா சுமோ வண்டியை பார்த்ததும் நிம்மதி வந்தது வாசுவுக்கு. வீட்டில் இருந்த வேலைக்காரன் விசாரித்துவிட்டு உள்ளே சென்று திரும்பி ஹால் அருகில் இருந்த குளிரறைக்குள் அனுமதித்தான். லிங்கசாமி தனது மூக்கு கண்ணாடியை உரைக்குள் போட்டு கொண்டிருந்தவர், என்னங்க வாசு, இவ்வளவு லேட்டா வரீங்க? திருச்சியில இருந்து என் பையன் வந்திருக்கிறான். நான் புரசைவாக்கம் பங்களாவுக்கு புறப்படலாம்னு தீர்மானிச்சிட்டேன். பாவம், நீங்க வந்து ஏமாந்து போவீங்களேன்னு தான் காத்திருந்தேன். உட்காருங்க, 10 நிமிஷத்துல பேட்டியை முடிச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அவர் காட்டின சோஃபாவில் அமர்ந்து டேப் ரிகார்டரில் பட்டன் அழுத்தி அவர் முன்பாக நீட்டியபடி, நான் எதை பத்தி கேட்பேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். காகித ஊழல் வழக்குல நேத்து நீங்க கைதாகி இன்னைக்கு ஜாமீன்ல வெளியே வந்திருக்கீங்க. நான் பல தடவை உங்களை பேட்டி எடுத்திருக்கேன். அப்பெல்லாம் அரசியல் கரைப்படியாத ஆள்னு உங்களை நீங்க சொல்லிக்குவீங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க என்றான். இப்பவும் நான் கரைப்படியாத ஆள், ஆனா என் மேல கரைய தெளிச்சிருக்காங்க. யாரு? எதிர்கட்சிக்காரங்க தான். ஆட்சிக்கு வந்ததுமே எங்க கட்சி பிரமுகர்களை ஒடுக்கி கட்சி முழுக்க ஊழலானதுன்னு ஒரு மாயை இமேஜ மக்கள் மத்தியில ஏற்படுத்துறதுல இறங்கிட்டாங்க. அதுல ஒரு வேலைதான் என் மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டும். உங்க கட்சி ஊழலே செய்யலையா? நடந்திருக்கலாம், முழுக்க மறுக்க நான் தயாரா இல்ல. சில பேர் தப்பு செஞ்சிருக்கலாம், அதுக்காக ஒட்டுமொத்தமா எல்லாரையும் தப்பு சொல்றது நியாயமில்ல. இந்த காகித ஊழல்ல உங்களுக்கு பங்கே இல்லையே? கண்டிப்பா இல்ல. உங்களை கைது செய்யறதுக்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளதாக சிபிஐ அதிகாரி சொல்லியிருக்காரே, அதெல்லாம் உண்மையான ஆதாரமா இல்ல உருவாக்கப்பட்ட ஆதாரமானு விசாரணையில தெரியும். நீங்க ஊழல் செய்த பணத்துல தான் உங்க பையனுக்கு திருச்சியில வயர் இண்டஸ்ட்ரி வச்சு கொடுத்திருக்கிறதா எம்எல்ஏ ரவீந்தர் சொல்றாரே. எனக்கு ஒரே பையன்தான், துரைன்னு பேரு. எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் படிச்சிருக்கான். அவன் திருச்சியில ஆரம்பிச்சிருக்கிற வயர் இண்டஸ்ட்ரிக்கு மூலதனமா 10 பைசா கூட என்கிட்ட இருந்து அவன் எதிர்பார்க்கல. முழுக்க பேங்க் லோன் வாங்கி அதை ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த இண்டஸ்ட்ரியோட மூலதனமே 40 லட்சம் தான். அதை ஆரம்பிக்க 80 கோடி தேவையில்லை. என் பையன் பேங்க் லோன் வாங்கினதுக்கான பேப்பர்ஸை தர்றேன், தாராளமா பத்திரிகையில வெளியிடுங்க. அப்போ உங்க மேல போடப்பட்டிருக்கிறது முழுக்க பொய் வழக்கு. நிச்சயமா. அப்போது அந்த வேலைக்காரன் உள்ளே வந்து ஒரு விசிட்டிங் கார்டை நீட்டி, உங்களை பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கிறாரு. அதை வாங்கி பார்த்த லிங்கசாமி, இங்கேயும் வந்துட்டானா, அவனை இன்டர்காம்ல பேச சொல்லு என்று இங்கிருந்த இன்டர்காமை எடுத்துக்கொண்டார். டேப்பை அணைத்து விட்டு காத்திருந்தான் வாசு. யோ, என்னையா கம்பெனி நடத்துறீங்க நீங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த டீலிங். அப்போ உங்க ஆளு திலகன் கிட்ட கேஷா செட்டில் பண்ணியாச்சுல்ல? பல தடவை சொல்லிட்டேன். பேமெண்ட் ஆகலன்னு சும்மா தபால் போடுறதும் நேர்ல வந்து தொல்லை கொடுக்கறதுமா இருந்தா என்ன அர்த்தம்? இனிமே அந்த பில்லு விஷயமா எனக்கு போன் செஞ்சாலோ நேர்ல வந்தாலோ எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். ஆமா, ஒரு முன்னாள் அமைச்சருங்கிற மரியாதை கூட இல்லாம நடந்துக்கிறீங்களே. உங்க ஆபீஸ்ல எப்படி குளறுபடி நடந்துச்சு, பணத்தை யாரு சாப்பிட்டதுன்னு விசாரிங்க. இது சம்பந்தமா இனிமே என்ன எந்த விதத்திலையும் கான்டாக்ட் பண்ணக்கூடாது. கோபமாக பேசி வைத்துவிட்டு அந்த விசிட்டிங் கார்டை கிழித்து குப்பை கூடைக்குள் போட்டுவிட்டு, என்ன பேசிட்டு இருந்தோம் என்றார். உங்க மேல போட்டிருக்கிறது பொய் வழக்குன்னு சொன்னீங்க.
ஆமா, இன்னும் சொல்ல போனா என் கட்சிக்காரங்க சில பேரும் சேர்ந்து சதி பண்றாங்க. அவங்க மேல ஊழல் வழக்கு இருக்கிறப்போ என் மேல இல்லாததுல ஏற்பட்ட பொறாமையில சில பேர் எனக்கு எதிராக செயல்படுறாங்க. லிங்கசாமி எழுந்து, ஒரு நிமிஷம் டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன் என்று அறையை ஒட்டியிருந்த பாத்ரூமிற்குள் சென்றார். குறுகுருவென்று காத்திருந்த வாசு அவசரமாக அந்த குப்பை தொட்டிக்குள் அவர் கிழித்து வீசிய விசிட்டிங் கார்டின் துண்டுகளை பார்த்து தேடி பொறுக்கி தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். முன்னாள் அமைச்சருக்கே ஒரு பில் தொடர்பாக தொல்லை கொடுக்கும் பார்ட்டி யார்? இது என்ன விவகாரம்? இதையும் விசாரித்து கட்டுரையில் ஒரு பாக்ஸ் மேட்டராக்க வேண்டும். பாத்ரூமில் இருந்து வேட்டியை இறுக்கியபடி வந்தார் லிங்கசாமி. வயிற்றில் ஏற்றி விட்டிருந்த சட்டையை இறக்கிவிட்டு சட்டை பாக்கெட்டில் கலற்றி வைத்திருந்த ரிஸ்ட் வாட்சை எடுத்து கட்டிக்கொண்ட போது அவர் 2 கைகளிலும் 6 மோதிரங்கள் போட்டிருப்பதை கவனித்தான். கழுத்தில் பட்டையாக ஒரு நீலச் செயின் சட்டையினூடே தெரிந்தது. உருக்கினால் 50 தாலி செய்யலாம் என்று தோன்றியது. மேற்கொண்டு கேள்விகளை கேட்க அவர் பதில் சொல்ல, நடுவில் புரசைவாக்கம் வீட்டிலிருந்து அவர் மகள் செல்போனில் அழைக்க, போதுமே வாசு என்று எழுந்து கொண்டார் லிங்கசாமி. அவர் வீட்டை விட்டு வெளியே வர இவனும் தொடர்ந்தான். கார் சாவியுடன் அவரே டாடா வண்டியின் டிரைவிங் சீட்டில் அமர்ந்து, நீங்க எதுல வந்தீங்க என்றார். மொபைட்ல தான் வந்தேன். வழியில பெட்ரோல் தீந்து போச்சு. ஒரு கடை வாசல்ல நிறுத்திட்டு ஆட்டோ பிடிச்சு வந்தேன். சரி ஏறுங்க, போற வழியில இறக்கி விட்டுட்டு போறேன். அவருக்கு அருகாமை சீட்டில் ஏறிக்கொண்டான் வாசு. வண்டி புறப்பட்டது. வயலின் இசை போட்டுக்கொண்டார். டிரைவர் இல்லையா சார்? ஒருத்தனுக்கு 3 பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு வேகமா டிரைவ் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால சில சமயம் அவங்கள வேணான்னு சொல்லிட்டு நானே ஓட்ட ஆரம்பிச்சிடுவேன். கடற்கரை சாலையிலிருந்து முக்கிய சாலையை நோக்கி விரைந்து கொண்டிருந்த போது திடீரென்று லிங்கசாமியின் முகத்தில் சில மாறுதல்கள் ஏற்பட்டது. ஏதோ ஒரு அவஸ்தை தெரிந்தது. சட்டென்று வண்டியை ஓரமாக நிறுத்தினார். என்ன சார் ஆச்சு? மார்ல வலிக்கிற மாதிரி தெரியுது. அவர் முகத்தில் வலியின் ரேகைகள் பரவிட நெஞ்சை பிடித்து கொண்டார். சட்டென்று வியர்த்து சட்டை நனைந்தது. சார், நீங்க உள்ள படுங்க. நான் பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரியில உங்களை முதல்ல சேர்த்துடுறேன். சிம்டம்ஸ் பார்த்தா ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரியுது என்றான் வாசு. லிங்கசாமி பின்புறம் தடுமாறி சென்று படுத்துக்கொண்டார். தண்ணீர் குடித்தார். கண்கள் செருக துவங்கின. கையசைத்து அவனை அருகில் அழைத்தார். உடனே என்ன ஆஸ்பத்திரியில சேர்த்துடு வாசு. என் பையனுக்கு தகவல் கொடு. அப்புறம் ஒவ்வொரு வார்த்தையாக திணறி பேசின லிங்கசாமி தன் வாட்சை கலற்றி வாசுவிடம் கொடுத்தார். இப்ப பணம் எதுவும் தேவைப்படாது சார். உங்க பையன் வந்து பாத்துப்பாரு. நீங்க ஓய்வெடுங்க. அதில்ல, இந்த வாட்சை பத்திரமா என் பையன்கிட்ட கொடுத்துடு என்று விட்டு மயக்கத்தில் ஆழ்ந்தார் அவர். புரியாமல் அந்த வாட்சை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு வண்டியை வேகமாக ஓட்டத் துவங்கினான் வாசு. அடையாறில் மலர் ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி பகுதியில் லிங்கசாமியை அட்மிட் செய்துவிட்டு புரசைவாக்கம் வீட்டிலிருந்து அவர் பையன் துரைக்கு போனில் தகவல் சொல்லிவிட்டு ரிசப்ஷனில் வாசு காத்திருந்தான். தனக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கும் வேளையிலும் தன் பையனிடம் வாட்சை ஒப்படைக்க சொன்னது ஏன்? செயின் மோதிரம் எல்லாம் அணிந்திருக்க அதென்ன குறிப்பாக வாட்சை கலற்றி கொடுத்தார்? சாதாரண டைட்டன் வாட்ச் தான். 1000 ரூபாய் இருக்கலாம். அதை போய் ஏன்? வாசுவை கேள்விகள் குடைந்தன. வாட்சில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று நினைத்தான். உடனே ஹாஸ்பிட்டலின் டாய்லெட் அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டான். பாக்கெட்டில் இருந்து லிங்கசாமி ஒப்படைத்த அந்த வாட்சை எடுத்தான். அந்த வாட்சை மேலோட்டமாக ஆராய்ந்த போது எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. அதன் பின்புற கேஸை பின்குத்தி திறந்து பார்த்தான். கேஸின் உள்புறத்தில் ஒரு சின்ன வெள்ளை ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. அதில் 0431 சிஸ்டம் 1340 என்று எழுதியிருந்தது. வாசுவுக்கு வியர்த்து போனது. இது ஏதோ மிகப்பெரிய சங்கேத குறிப்பு. அந்த எண்களை மனதில் எழுதி கொண்டான் வாசு. வாட்சை முன்போல மூடி மறுபடி ரிசப்ஷனுக்கு வந்து அமர பரபரப்பாக நர்ஸ் வந்தாள். நீங்க அட்மிட் செஞ்சீங்களே எக்ஸ் மினிஸ்டர் லிங்கசாமி, அவர் இறந்துட்டாரு என்றாள். வாசு தனியறைக்கு சென்றான். மார்பு வரை போர்த்தப்பட்டு சலனமில்லாமல் படுத்திருந்தார் லிங்கசாமி. வாசுவின் மனதில் ஒரு அவசர எண்ணம் உதயமானது. வாட்சில் உள்ள சங்கேத குறிப்பு மிக ரகசியமானது. பெரிய விஷயம். அவர் வாட்சை என்னிடம் கலற்றி தந்து பையனிடம் கொடுக்க சொன்னது எனக்கும் அவருக்கும் மட்டுமே தெரியும். இப்போது அந்த ரகசியத்தை வாட்சிலிருந்து அகற்றி வைத்துக்கொண்டு பிறகு அது பற்றி ஆராய்ந்தால் என்ன? வாசு மீண்டும் வாட்சின் கேஸை திறந்து அந்த ஸ்டிக்கரை மட்டும் பீத்து தன் பாக்கெட்டில் தன் விசிட்டிங் கார்டில் ஒட்டி வைத்துக்கொண்டு வாட்சை மூடி லிங்கசாமி கையில் கட்டிவிட்டு வெளியே வந்தான். போன் எடுத்து முதல் வேளையாக தன் பத்திரிகைக்கு மரண தகவலை கொடுத்தான். பிறகு செய்தி நிறுவனங்களுக்கு கொடுத்தான். லிங்கசாமியின் வீட்டுக்கு தகவல் கொடுத்தான். அவர் பையன் துரை வந்து சேர்ந்ததும் விபரம் சொன்னான். துரை முகத்தில் அடித்துக்கொண்டு அழத்துவங்க ஒவ்வொருவராக கட்சி பிரமுகர்கள் வர துவங்கி ஆஸ்பத்திரியிலிருந்து உடனே வீட்டுக்கு எடுத்துச் செல்லும் ஏற்பாடுகளில், பொதுமக்கள் பார்வைக்கு உடலை வைப்பதா இல்லையா என்கிற விவாதங்களில் அவர்கள் இறங்க வாசு அங்கிருந்து விலகினான். அத்தியாயம் 9. 0431 சிஸ்டம் 1340. அப்படியென்றால் என்ன அர்த்தம்? தன் அறையில் சிகரெட் பிடித்தபடி யோசித்துக் கொண்டிருந்தான் வாசு.
சிஸ்டம் என்கிற வார்த்தை கம்ப்யூட்டரில் உபயோகிப்பார்கள். கம்ப்யூட்டரில் சில பேர் பாஸ்வேர்டு வைத்திருப்பார்கள். லிங்கசாமியின் கம்ப்யூட்டரில் இது ஒரு பாஸ்வேர்டாக இருக்கலாமா? இந்த குறிப்பை டைப் செய்தால் திரையில் ரகசியமான தகவல்கள் ஏதும் தெரியுமோ? லிங்கசாமியின் வீட்டில் கம்ப்யூட்டர் எதையும் பார்த்ததில்லையே. அந்த கிழிக்கப்பட்ட விசிட்டிங் கார்டின் நினைவு வர கலற்றி போட்ட சட்டையிலிருந்து அந்த துண்டுகளை எல்லாம் எடுத்து ஒழுங்காக அமைத்து பார்த்தான். ராகவன், மேனேஜிங் பார்ட்னர், லிசா லெதர் கம்பெனி, 17 ராஜா ஃபாதர் தெரு, தி நகர், சென்னை 17. போன் 34,097. காலையில் அந்த ராகவனை சந்திப்பதென்று தீர்மானித்துக் கொண்டு உறங்கப் போனான் வாசு. காலையில் எல்லா நாளிதழ்களிலும் லிங்கசாமியின் மரண செய்தி வெளியாகியிருந்தது. சிலவற்றில் கடைசியாக அவர் நிருபர் வாசுதேவனுக்கு அளித்த பேட்டியில் என்று பேட்டியின் விவரங்களை அவன் கொடுத்தபடி அப்படியே வெளியிட்டிருந்தார்கள். வாசு வேண்டுமென்றே அந்த வாட்ச் மேட்டரையோ விசிட்டிங் கார்டு மேட்டரையோ யாருக்கும் சொல்லவில்லை. பேட்டியை மட்டும் சுருக்கமாக எழுதி ஜெராக்ஸ் செய்து எல்லா இதழ்களின் நிருபர்களுக்கும் வழங்கியிருந்தான். வாசு தி நகரில் அந்த லிசா லெதர் கம்பெனியை தேடி பிடித்த போது ராகவன் பேங்கிற்கு சென்றிருந்தார். காத்திருந்த அவர் வந்ததும் தன்னை லிங்கசாமி சம்பந்தப்பட்ட நபராக அறிமுகப்படுத்தி கொண்டான். உங்க கம்பெனி பில்லுக்கு கேஷா செட்டில் பண்ணிட்டதாவும், ஆனா உங்களுக்கு பேமெண்ட் ஆகலன்னு அடிக்கடி தொந்தரவு தரதாவும் ஐயா சொன்னாரு. விசாரிச்சு நாம தர வேண்டி இருந்தா செட்டில் பண்ண ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னாரு. அதான் வந்தேன். என்ன விபரம் சார்? தெளிவா சொல்லுங்க. போன வருஷம் லிங்கசாமியோட வீட்ல இருந்து ஒருத்தர் வந்து சார் வீட்ல கல்யாணம் நடக்க போகுது, முக்கியமான விஐபிக்களுக்கு திருமண அன்பளிப்பா சூட்கேஸ் தரப்போறோம், 150 சூட்கேஸ் வேணும், உங்ககிட்ட இருக்கிற சைஸ் டிசைன் இது சாம்பிள்ஸ் கொடுங்க, விலையும் குறிச்சு கொடுங்கன்னு கேட்டாரு. 7-8 சூட்கேஸை சாம்பிள் கொடுத்து அனுப்பினேன். போயிட்டு வந்து 400 ரூபாய் விலை உள்ள சூட்கேஸ் 150 சூட்கேஸ் ஆர்டர் கொடுத்தாரு. மினிஸ்டர் வீடு தானேன்னு நானும் அட்வான்ஸ் எதுவும் வாங்கல. மாப்பிள்ளை பொண்ணு பேரு ஸ்கிரீன் பிரிண்ட் செய்யணுமான்னு கேட்டப்ப வேணா ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. 4 நாள்ல 150 சூட்கேஸ் சாரோட நீலாங்கர பங்களால நாங்க வேன்ல கொண்டு போய் இறக்கினோம். பில் தொகை 60,000. அதுக்கப்புறம் 3 மாசம் பொறுத்து பார்த்து பணம் கேட்க ஆரம்பிச்சா பட்டும் படாம பதில் சொன்னாங்க. பணம் கேட்டு திலகன்னு ஒருத்தனை அடிக்கடி அனுப்பிச்சேன். அப்புறம் ஒரு தடவை திடீர்னு திலகன் கிட்ட கேஷா கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டாங்க. இவன் பணமே வாங்கலன்னு சத்தியம் பண்றான் சார். இது லிங்கசாமி சார் காதுக்கே போயிருக்காதுன்னு நினைச்சுதான் நேத்து நேர்ல போனேன். கோபமா போன்ல பேசிட்டாரு. வந்துட்டேன். காலை பேப்பர்ல அவர் இறந்துட்டாருன்னு படிச்சதும் இனி அந்த பணம் எங்கே வரப்போகுதுன்னு நினைச்சேன். ஆனாலும் செட்டில் செய்ய நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. அந்த பில்லை காட்டுங்க. என்ன தேதி? போன வருஷம் ஜூலை 7ஆம் தேதி வாங்கினது சார். அந்த தகவல் வாசுவுக்குள் ஒரு மணி அடித்தது. எந்த மாதிரி சூட்கேஸ் வாங்கினாங்க? ராகவன் ஒரு சூட்கேஸை எடுத்து காட்டினார். அந்த பில்லை ஜெராக்ஸ் பண்ணி ஒரு காப்பி கொடுங்க. நான் சாரோட பையன் துரை இருக்காருல்ல, அவர்கிட்ட தான் வேலை பார்க்குறேன். அவர் செக் கொடுத்தாருன்னா எந்த பேர்ல செக் போடணும் சார்? கம்பெனி பேர்லயே போடலாம். ரைட்டு. பில் காப்பி வாங்கி கொண்டு நடந்தான். அத்தியாயம் 10. என்ன வாசு சொல்றீங்க? லீவ் போட்டுட்டு வரணுமா? என்ன விஷயம் என்றால் மறுமுனையில் ஓவியா. போன்ல பேச முடியாது ஓவியா, நீ உடனே புறப்பட்டு வா. 2 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு என் ரூமுக்கு வா என்றான் போனில் வாசு. எதுக்குப்பா? வெளியூர் போறோம், 2 நாள்ல திரும்பிடலாம். எந்த ஊரு, என்ன விஷயம்? நேர்ல சொல்றேனே. போனை வைத்துவிட்டு வாசு தன் அறைக்கு வந்து ஒரு பேக்கில் 2 பேண்ட், சட்டை, சேவிங் செட் என்று எடுத்து வைக்க துவங்கினான். தயாராய் சிகரெட் பிடித்தபடி ஓவியாவுக்காக காத்திருந்தான். 1 மணி நேரம் கழித்து சுடிதாரில் வந்தாள் ஓவியா. என்னப்பா அது அதிசயமா திடீர் பிக்னிக்? பிக்னிக் இல்ல, நம்ம எதிர்காலத்தை முடிவு செய்ய போற பயணம் ஓவியா. எங்க போறோம்? திருச்சிக்கு. அங்கதான் நம்ம எதிர்காலம் இருக்கா? இருக்கலாம்னு ஒரு நம்பிக்கை. பொடி வச்சது போதும். என்ன மேட்டர் வாசு? உட்காரு. அமைச்சர் லிங்கசாமிய கடைசியா நான் தான் பேட்டி எடுத்தேன். உங்ககிட்ட சொன்னேன்ல. போன்ல சொன்னீங்க, பத்திரிகைகள்லையும் போட்டிருந்தாங்க. இதுல சில ரகசியமான தகவல்கள் எனக்கு கிடைச்சிருக்கு ஓவியா. அதை யாருக்கும் சொல்லாம மறைச்சு வச்சுட்டேன். என்ன அது? முன்னாள் அமைச்சர் லிங்கசாமிக்கு திடீர் ஹார்ட் அட்டாக் வந்தப்போ பக்கத்துல இருந்தது நான் மட்டும்தான். அப்போ தன் உடல்நிலைய பத்தி கூட அக்கறைப்படாம தன்னோட வாட்சை கலட்டி என்கிட்ட கொடுத்து அவரோட பையன்கிட்ட ஒப்படைக்க சொன்னாரு. வாட்சா? அதுல வைரம் ஏதாவது பழிச்சு இருந்துச்சா? இல்ல. பின்ன எதுக்கு வாட்சை போய் ஒப்படைக்கணும்? அந்த சந்தேகம் எனக்கு வந்ததால அவர் ஆஸ்பத்திரியில ஒப்படைச்சதும் வாட்சை ரகசியமா திறந்து பார்த்தேன். உள்ள ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு. அதை அப்படியே பிச்சு எடுத்து பத்திரப்படுத்திட்டு வாட்சை செத்து போன லிங்கசாமி கையில கட்டி விட்டுட்டேன். சோ இந்த ரகசியம் இப்ப வேற யாருக்கும் தெரியாது, என்கிட்ட இருக்குங்கிறதும் தெரியாது. அந்த ஸ்டிக்கர்ல என்ன இருந்துச்சு? நீயே பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு புரிஞ்சா சொல்லு. வாசு அந்த ஸ்டிக்கர் ஒட்டின அட்டையை காட்டினான். 0431 சிஸ்டம் 13401. அப்படின்னா யாருக்கு தெரியும்? ஆனா இது ஒரு பெரிய மேட்டர். இந்த குறிப்பு ஒரு சாவி. 80 கோடி ரூபாய் இருக்கிற பெட்டகத்தை திறக்கிற சாவி.
என்ன சொல்றீங்க வாசு? விழிகளை விரித்தாள். நான் வரிசையா கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்லிக்கிட்டே வா. முன்னாள் அமைச்சர் மேல என்ன ஊழல் வழக்கு? காகித ஊழல். எவ்வளவு ரூபா ஊழல்? 80 கோடி. இது எப்ப நடந்தது? போன வருஷம். தேதி தெரியாது. நான் சொல்றேன், ஜூலை முதல் வாரத்துல ஒரு வெளிநாட்டு கம்பெனியோட அந்த வாரத்துல ஒப்பந்தம் கையெழுத்து போட்டார் லிங்கசாமி. அதுலதான் ஊழல் நடந்திருக்கிறதா குற்றச்சாட்டு. சரி, சிபிஐ அவரோட வீடுகள்ல சோதனை போட்டப்ப ஏதாச்சும் கைப்பற்றினாங்களா? எதுவும் கிடைக்கலன்னு சொன்னாங்க. கிடைச்சதுல அந்த வீட்டுல உள்ள எந்த பூட்டுக்கும் பொருந்தாத சில சாவிகள் கிடைச்சதா குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த பாயிண்ட மனசுல வச்சுக்கோ. இப்ப இன்னொரு மேட்டர் சொல்றேன். போன வருஷம் ஜூலை மாசம் 7ஆம் தேதி ஒரு லெதர் கம்பெனில முன்கூட்டி ஆர்டர் கொடுத்து ஒரே மாதிரி 150 சூட்கேஸ் வாங்கியிருக்கார் லிங்கசாமி. அதனால என்ன? அவர் வீட்ல ஏதோ கல்யாணம், வர்ற விஐபிக்களுக்கு கல்யாண அன்பளிப்பு தர்றதுக்குன்னு சொல்லி வாங்கியிருக்காரு. ஆனா நான் விசாரிச்சுட்டேன். போன வருஷம் அந்த சமயத்துல அவர் வீட்ல எந்த கல்யாணமும் வரல. அவருக்கு ஒரே பையன்தான். அவனுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சு. என்ன சொல்ல வரீங்க? 150 சூட்கேஸ்களும் நீலாங்கர பங்களாவுக்கு சப்ளை ஆகியிருக்கு. அதே தேதியில 80 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததா குற்றச்சாட்டு. சிபிஐ ரெய்டுல பொருந்தாத சாவிகள் என்கிட்ட முக்கியத்துவம் கொடுத்து ஒப்படைச்ச வாட்ச், அதுல ஒரு ரகசிய குறிப்பு. இது எல்லாத்தையும் உன்னால சம்மந்தப்படுத்த முடியலையா ஓவியா? மை குட்னஸ், அந்த 80 கோடியை 150 சூட்கேஸ்ல போட்டு எங்கேயோ ஒளிச்சு வச்சு பூட்டி இருக்காரு லிங்கசாமி. அது எங்க இருக்குன்னு சொல்ற தகவல் தான் இந்த வாட்ச் குறிப்பு. சரியா? கரெக்ட். இப்ப இது நமக்கு மட்டும் தெரிஞ்ச தகவல். இந்த குறிப்புக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சா போதும். 80 கோடி இருக்கிற இடம் தெரியும். அதை நாமே அடைய திட்டம் போடலாமான்னு அடுத்த கட்டமா யோசிக்கலாம். ஓவியா அவனை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். என்ன அப்படி பாக்குற? நேர்மை நேர்மைன்னு பேசின நீங்களா 80 கோடிக்கு ஆசைப்படுறீங்க வாசு? எப்ப என் தங்கச்சி செத்தாலோ அப்பவே என் கொள்கையும் செத்துருச்சு ஓவியா. இப்ப என் மனசு கூசல. மக்கள் கிட்ட அடிச்ச சொத்து இந்த பணம், அதை நாம அடிக்க நினைக்கிறது தப்பே இல்ல. ஒரு பரிகாரமா இந்த தொகையில ஒரு பகுதி சமூக சேவைக்கு செலவு பண்ணிடலாம். என்ன சொல்ற? கேட்கவே பிரமிப்பா இருக்கு வாசு. 80 கோடியா? நமக்கா? கிடைக்குமா? வாய்ப்பு தேடி வந்திருக்கு ஓவியா. புத்திசாலித்தனமா யோசிச்சு நிதானமா செயல்பட்டா சாதிச்சிட முடியும்னு நம்புறேன். செய்யலாம் வாசு. இதுல சதி எதுவும் இல்ல. இது நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சவால். இதுல ஜெயிச்சா 80 கோடி அந்த வெற்றிக்கான பரிசு தொகை. சரி, இப்ப எதுக்காக திருச்சி போறோம் அத சொல்லுங்க. இந்த சங்கேத குறிப்புக்கு ஒரு பகுதிக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டேனியா. 0431ன்னா திருச்சி, அதாவது இந்த நம்பர் திருச்சியோட எஸ்டிடி கோடு. அட ஆமா, சிஸ்டம் 1340. இதுக்கான விளக்கம் திருச்சியில கிடைக்கலாம் ஓவியா. திருச்சி தான் லிங்கசாமியோட பையன் துரையோட வயர் இண்டஸ்ட்ரி இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அந்த துரைக்கிட்ட தான் இந்த குறிப்பு அடங்கிய வாட்சை கொடுக்க சொன்னாரு அவரு. அதனால 80 கோடி 150 சூட்கேஸ்ல திருச்சியில எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு. எங்க? இந்த கேள்விக்கு பதில் தான் சிஸ்டம் 1340. வா புறப்படலாம். ஷூ அணிய துவங்கினான் வாசு. உங்க ஆபீஸ்ல என்ன சொல்லி லீவ் போட்டிருக்கீங்க? இது லீவ் இல்ல, இது ஆன் டியூட்டி அபிஷியல் டூர். திருச்சியில 3 நாள் சுத்தி சில அரசியல் கட்டுரைகள் எழுத போறேன்னு எடிட்டர் கிட்ட சொல்லிட்டு கேஷியர் கிட்ட பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கப்பா என்றாள். உன்னை பார்த்து கத்துக்கிட்டதுதான் என்றான். அத்தியாயம் 11. திருச்சியில் ஜங்ஷன் பகுதியில் ஒரு லாட்ஜில் அறை எடுத்தான் வாசு. மேனேஜர் ஓவியா கழுத்தில் தேடி பார்த்து ரகசியமாக உதடுகளை பிதுக்கிக் கொண்டான். குளித்து உடைமாற்றி டிஃபன் வரவழைத்து சாப்பிட்டதும் மடியில் தலையணை வைத்து சிகரெட் ஊதி யோசனையில் ஆழ்ந்தான் வாசு. என்ன யோசனை என்றால் ஓவியா தன் கூந்தலை ஃப்ரெஷ் செய்தபடி. எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கிறேன். ஒன்னு செய்யுங்க, டெலிபோன் டைரக்டரி எடுங்க. சிஸ்டம்னு ஏதாச்சும் கம்பெனி இருக்கான்னு பாருங்க. நாட் அ பேட் ஐடியா. வாசு டைரக்டரி எடுத்து புரட்டினான். ஏகப்பட்டது இருக்கு ஓவியா. சிஸ்டம் எலக்ட்ரானிக், சிஸ்டம் மியூசிக்கல்ஸ், சிஸ்டம் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ், சிஸ்டம் அண்ட் சிஸ்டம், சிஸ்டம் வயர் இண்டஸ்ட்ரீஸ். ஏன் நிறுத்திட்டீங்க? ஓ காட் இட் ஓவியா. லிங்கசாமி பையன் துரை இங்க வயர் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கான்னு சொன்னேனே, அதோட பேர் தெரியாது. அந்த கம்பெனி பேரு சிஸ்டம் வயர் இண்டஸ்ட்ரியோ என்னவோ இருக்கலாம். ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்களே. அந்த எண்ணை தனியாக குறித்து கொண்டான். டயல் செய்தான். சிஸ்டம் வயர் இண்டஸ்ட்ரீஸ் ரிசப்ஷன் என்றால் ஒரு பெண். உங்க எம்டி மிஸ்டர் துரை இருக்காரா? 11 o'clock தான் ஆபீஸ் வருவார் சார். நீங்க? நான் ரிப்போர்ட்டர் வாசுதேவன். அவருக்கு தெரியும், வந்தா சொல்லுங்க. 11 மணிக்கு மேல வந்து சந்திக்கிறேன். போனை வைத்துவிட்டு கைகொடு ஓவியா, இது துரையோட கம்பெனி தான். ஆக 2வது வார்த்தையான சிஸ்டத்துக்கு அர்த்தம் சிஸ்டம் வயர் இண்டஸ்ட்ரீஸ். மிச்சம் இருக்கிற புரியாத குறிப்பு 1340. இது அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு குறிப்பிட்ட இடத்த குறிக்குது. அப்படித்தான் இருக்கணும் வாசு. இப்ப அடுத்தமும் சொன்னபடி 11 மணிக்கு மேல நேர்ல போய் அந்த துரைய பார்க்கலாம். பார்த்து எனக்கு தான் அவரை அறிமுகமாயிட்டாரே. தொழில் ரீதியா வேற மாதிரி பேசுறேன். அந்த இண்டஸ்ட்ரி பூரா சுத்தி பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திக்கிறேன். நானும் உங்க கூட வரேன் வாசு. ஐ எம் த்ரில்டு. அப்படியா? கேமரா கொண்டாந்தியா? நாம பிக்னிக் தான் போறோம்னு நினைச்சு எடுத்துட்டு வந்தேன். வெரி குட். அதை தோல்ல மாட்டிக்கிட்டு வா. நீ தான் எங்க பத்திரிகையோட போட்டோகிராஃபர். ஓகே, நிஜமாவே நான் நல்லா போட்டோ எடுப்பேன் வாசு என்றாள். சரி புறப்படலாமா? டைம் இருக்கு, கொஞ்சம் கழிச்சு புறப்படலாம். போன எடு. யாருக்கு?
மெட்ராஸ்ல என் எடிட்டருக்கு. எதுக்கு? நான் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன்னு காட்டிக்க வேண்டாமா? ரிசப்ஷன் மூலம் தொடர்பு பெற்று எடிட்டருடன் பேசினான். தங்கியுள்ள ஹோட்டல் விலாசத்தை கொடுத்தான். வாசு, 80 கோடியை என்ன செய்யறது? அவசரப்படாத ஓவியா. முதல் கட்டம் அது இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கிறது. 2வது கட்டம் அதை கைப்பற்றிக்கிறது. 3வது கட்டம் அதை சந்தேகம் வராத இடத்துல பத்திரப்படுத்துறது. கடைசி கட்டம் தான் அதை பயன்படுத்துறது. இன்னும் முதல் கட்டமே முடியல. எனக்கு என்னவோ இதை நாம சாதிச்சிடுவோம்னு தான் படுது. எப்பா, 80 கோடி! ஏன் வாசு, 150 சூட்கேஸ்லயும் 500 ரூபாய் நோட்டு கட்டா அடுக்கியிருப்பாங்களோ? அப்படித்தான் இருக்கணும். அந்த கடைக்காரன் காட்டின சூட்கேஸ் சைஸை வச்சு கணக்கு போட்டேன் ஓவியா. அந்த சைஸ் சூட்கேஸ்ல 500 ரூபாய் கட்டுல 200 கட்டு சுலபமா அடிக்கிடலாம். அதாவது ஒரு சூட்கேஸ்ல 1 கோடி. அப்படின்னா 150 சூட்கேஸ்ல 150 கோடியா? இவர் செஞ்சது 80 கோடி ஊழல் தானே. வெளியே தெரிஞ்சது இந்த ஒரு ஊழல் தான். இன்னும் எத்தனையோ இருக்கலாமே. 2வது, அந்த சூட்கேஸ்கள்ல பணம் மட்டும்தான் வைக்கணுமா? நகைகளா வைரங்களா கூட பத்திரப்படுத்தி இருக்கலாம். அப்ப ஆளுக்கு 2 சூட்கேஸ் கிடைச்சா கூட ஆயுசு முழுக்க அமர்க்கலமா இருக்கலாம் வாசு. கற்பனைனா உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? சரி வா, புறப்படலாம். சரியா இருக்கும். அறையை பூட்டிக் கொண்டு சாலைக்கு வந்து ஆட்டோ பிடித்தார்கள். ஒரு முக்கிய சாலையில் டிராபிக் ஜாம் ஆகி ஒரே இரைச்சலாயிருக்க ஆட்டோ மேலே நகர வழியின்றி நின்று விட்டது. கீழே இறங்கி அருகில் கடந்தவனிடம் விசாரித்தான். என்னாச்சுப்பா, ஆக்சிடென்டா? இல்ல சார், மெட்ராஸ்ல ஒரு பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்தி ஜனங்க பணத்தை மோசடி பண்ணிட்டான் சார் ஒருத்தன். நேத்து அவனோட வீடு, கார் எல்லாம் போலீஸ் கைப்பற்றிடுச்சு. அவன் தப்பிச்சிட்டான். அந்த ஆளு இங்க திருச்சி வந்திருக்கான் சார். அவன் கம்பெனில பணம் போட்டவன் அடையாளம் கண்டுபிடிச்சு ஆளை அமுக்கிட்டான். அதே கம்பெனில இங்க இருந்து பணம் போட்ட எல்லாரும் சேர்ந்து தர்ம அடி பின்னி எடுத்துட்டு இருக்காங்க. போலீஸ் வந்துருச்சு. எங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்கன்னு கெஞ்சறாங்க. அவங்க மாட்டோம்னு அவனை புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்றான் அவன். பத்திரிகைக்கு நல்ல செய்தி ஆயிற்றே என்று பார்த்த வாசு ஓவியா தோளில் மாட்டியிருந்த கேமராவை எடுத்துக்கொண்டு தூரத்து கும்பலை நோக்கி நெரிசலில் முட்டிக்கொண்டு முன்னேறினான். போலீஸ்காரர்கள் ஜனங்களை பிரித்துவிட முயன்றும் அந்த ஆசாமியை துவைத்து துவம்சம் செய்து கொண்டிருந்தார்கள் மக்கள். உடைகள் கிழிந்து அங்கங்கே ரத்தம் சொட்டி கொண்டிருந்த அவனை பார்த்து திடுக்கிட்டான் வாசு. பஞ்சாட்சரம். வகைக்கொரு கார் வைத்திருப்பதாக சொன்ன வீட்டுக்கு அழைத்து சென்று தன் தொழில்களை அடுக்கின இவன் பிரமித்த அதே பஞ்சாட்சரம். மனசாட்சியை கலட்டி வச்சுட்டு குறுக்க யோசிச்சா சுலபமா முன்னேறலாம் என்று அவன் சொன்னது நினைவுக்கு வர இப்போது ஒருவன் பஞ்சுவின் முகத்தில் செருப்பால் அடித்தான். ஒருவன் எங்கிருந்தோ மண்ணெண்ணெய் பாட்டில் எடுத்து வந்து பஞ்சுவின் மேல் ஊற்ற இன்னொருவன் தீப்பெட்டி எடுக்க போலீஸ் விபரீதம் உணர்ந்து பாய்வதற்குள் பஞ்சு மேல் நெருப்பு சுமந்த தீக்குச்சி சுழன்று வந்து விழுந்தது. குப்பென்று பற்றி கொண்ட அவன் அலறலுடன் அலைந்து விழுந்து கூட்டம் எல்லா பக்கமும் சிதறியதில் தள்ளி நகர்த்தப்பட்டான் வாசு. நீங்க வாங்க சார், வேற வழியில போயிடலாம் என்ற ஆட்டோ டிரைவர் அவனை இழுத்து ஆட்டோவிற்குள் நுழைத்து கிளப்பினான். என்ன வாசு, அவனை பப்ளிக்கா எரிச்சிட்டாங்க போலிருக்கு என்றாள் ஓவியா. என்றான். இவ்வளவு பெரிய ஃப்ராடு செஞ்சவன் எந்த தைரியத்துல அடையாளத்தை கூட மாத்திக்காம வெளியே வந்தான்? முட்டாள். அந்த முட்டாள் என்னோட படிச்சவன் ஓவியா என்றான் அமைதியாக வாசு. அத்தியாயம் 12. எடுத்துக்கங்க சார் என்றார் கைகளை கட்டி கொண்டிருந்த துரை. முகத்தில் தாடி, கண்களில் மாறாத சோகம். தலைக்கு மேல் சுவரில் மாலை சூட்டப்பட்ட லிங்குசாமி. குளிர்பானங்களை கையில் எடுத்துக்கொண்டார்கள் வாசுவும் ஓவியாவும். இங்க திருச்சியில வேற ஒரு மேட்டர் கவர் பண்றதுக்காக வந்தோம். சும்மா போன் அடிச்சு பார்த்தேன். நீங்க அதுக்குள்ள இங்க வந்திருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல சார். அங்க தினம் 100 பேர் வந்து துக்கம் விசாரிக்கிறாங்க. நம்ம சோகம் அதிகமாயிடுதுங்க வாசு. இங்கேயும் கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். ஃபேமிலி எல்லாம் மெட்ராஸ்ல தான் இருக்கு. 2 நாள்ல திரும்பி போயிடுவேன். அப்புறம் காரியம் முடிஞ்சுதான் திரும்புவேன். வாசு, அன்னைக்கு இருந்த அவசரத்துல உங்களுக்கு நன்றி சொல்ல கூட தோணல. நான் என்ன சார் பண்ணிட்டேன்? பொறுப்பா உடனே அவரை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்து தகவல் கொடுத்தீங்களே, பிரயோஜனம் இல்லையே சார்? உயிரை காப்பாற்ற முடியலையே. அது அவரோட விதி. யார் தான் என்ன செய்ய முடியும்? எனக்கு ஒரே ஒரு குறை சார். அவர் மேல போடப்பட்டிருக்கிற ஊழல் குற்ற வழக்கு முடிஞ்சு அவர் நிரபராதின்னு மக்களுக்கு நிரூபிச்சப்புறம் இந்த மரணம் நடந்திருந்தா இன்னும் திருப்தியா இருந்திருக்கும். கடைசி சமயத்துல கைது ஜாமீன்னு அவருக்கு பாருங்க என்ன ஒரு கெட்ட பேரு. நீங்க தர்ம சங்கடமா நினைக்கலன்னா உங்க அப்பா மேல போடப்பட்டிருக்கிற இந்த ஊழல் வழக்கு சம்பந்தமா உங்களை சில கேள்விகள் நான் கேட்கலாமா சார்? தாராளமா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். உங்க அப்பா இந்த காகித ஊழலை செய்திருப்பாரா? இல்லவே இல்லை சார். இது அவர் பேரை கெடுக்கிறதுக்காக செய்யப்பட்ட சதி. போன வருஷம் ஜூலை மாசம் நடந்த ஒப்பந்தத்துல தான் ஊழல்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல நீங்க எங்க இருந்தீங்க? ஜெர்மன்ல இருந்தேன் சார். ஜெர்மன்லையா? ஆமா. இந்த தொழில் சம்பந்தமா 3 மாச பயிற்சிக்காக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல நான் ஜெர்மனில இருந்தேன். இதை எப்ப ஆரம்பிச்சீங்க? போன வருஷம் மார்ச்ல. ஊழல் பணத்துல தான் இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கப்பட்டதா கூட ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது எவ்வளவு பெரிய பொய்ன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சொல்லப்படுற ஊழல் ஜூலைல நடந்திருக்கு. நான் மார்ச்லயே இதை ஆரம்பிச்சிட்டேன். முழுக்க முழுக்க பேங்க் லோன் சார். நீங்க நாட்டுல இல்லாத அந்த 3 மாசம் இதை யார் நிர்வாகம் செஞ்சது? மேனேஜர் தான். நான் போன்ல பேசிக்கிட்டேன். அப்பாவும் வாரத்துக்கு ஒரு தடவை இங்க வந்து கவனிச்சுக்கிட்டாரு.
உங்க அப்பாவை நான் எடுத்த கடைசி பேட்டியில இந்த இண்டஸ்ட்ரி பேங்க் லோன்ல ஆரம்பிக்கப்பட்டதா தான் சொன்னாரு. அதுக்குண்டான பேப்பர்ஸ் நகல் தர்றேன்னும் பத்திரிக்கையில போடுங்கன்னு சொன்னாரு. நீங்க அதை தர முடிஞ்சா நான் எங்க இதழ்ல போடுறேன். கண்டிப்பா தர்றேன், அவசியம் போடுங்க. உங்க இண்டஸ்ட்ரிய சுத்தி பார்க்கலாமா, போட்டோஸ் எடுக்கலாமா? செய்யுங்க சார், இதுல ஒளிவு மறைவு எதுவும் இல்ல. பேங்க் லோன்ல ஆரம்பிச்சதால வீக்லி ரிப்போர்ட் பேங்க்குக்கு அனுப்பிட்டு இருக்கோம். இன்டர்காமில் சூப்பர்வைசர் தியாகுவை உள்ளே அழைத்து, தியாகு, இவங்களை அழைச்சிட்டு போய் இண்டஸ்ட்ரி முழுக்க சுத்தி காமி, கேட்டா விவரங்களை சொல்லு, போயிட்டு வாங்க வாசு என்றார் துரை. எழுந்தார்கள். தியாகு எல்லா பகுதிக்கும் அழைத்து சென்றான். ஒவ்வொரு இயந்திரம் என்ன வேலை செய்கிறது என்று விவரித்தான். ரா மெட்டீரியல் எங்கிருந்து வருகிறது, எத்தனை ஷிப்ட் வேலை, எத்தனை தொழிலாளர்கள், யாருக்கெல்லாம் சப்ளை என்று விரிவாக சொன்னான். இண்டஸ்ட்ரியின் வடக்கு பகுதியில் குடோனுக்கு அருகில் காம்பவுண்ட் சுவரை ஒட்டினார் போல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பழைய கைவிடப்பட்ட துருப்பிடித்த நிலையிலிருந்த சக்கரங்கள் எதுவும் இல்லாத அந்த அம்பாசிடர் காரின் மேல் வாசுவுக்கு கவனம் திரும்பியது. அந்த காரின் நம்பர் பிளேட்டில் TAO 1340 என்று மங்கின நிலையில் எண்கள் இருந்தன. ஓவியாவும் அதை கவனித்தாள். அதுவா, எங்க பெரிய முதலாளி முதலாக வாங்கின கார் சார். அது சென்டிமெண்டலா போட்டு வச்சிருக்காரு. என்ஜின் எல்லாம் கழட்டியாச்சு, பாடி மட்டும்தான் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் வாங்க, இதுதான் பேக்கிங் செக்ஷன் என்றான் தியாகு. அந்த காரையே திரும்பி பார்த்தபடி நடந்தார்கள். ஓவியா அதையும் ஒரு புகைப்படம் எடுத்ததற்கு தியாகு சிரித்தான். அத்தியாயம் 13. லாட்ஜ் அறையில் புகைத்தபடி சிந்தனையுடன் உலவிக் கொண்டிருந்தான் வாசு. மணி இரவு 10 கடந்திருந்தது. என்ன வாசு, நான் சொன்ன யோசனை சரியில்லையா என்றாள் ஓவியா. என்ன சொன்ன? அந்த இண்டஸ்ட்ரியில நைட் ஷிஃப்ட் கிடையாது. இப்ப யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு வாட்ச்மேன். அவன் முன்பக்க கேட் பக்கத்துல உட்காந்துருக்கான். நாம பார்த்த அந்த கார் பின்பக்கம் காம்பவுண்ட் சுவரை ஒட்டி நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கு அந்த பக்கம் சின்ன ரோடு தான். பகல்ல நாம பார்த்தப்பவே அங்க நடமாட்டம் இல்ல. இப்ப நேரா அந்த ரோடு போகலாம். காம்பவுண்ட் சுவர் அதிக உயரம் இல்ல. கிளாஸ் பீஸ் கையில குத்திக்காம சாமர்த்தியமா ஏறி குதிச்சிடலாம். குதிச்சு அந்த காருக்குள்ள ஆராய்ச்சி பண்ணலாம். பணம் இருக்கிற இடம் பத்தி அங்க நமக்கு தகவல் கிடைக்கும்னு நம்புறேன் வாசு. நீண்ட யோசனைக்கு பிறகு, சரி புறப்படு, டார்ச் லைட்டே எடுத்துக்கோ, உன் கொலுசு வளையல் எல்லாம் கலட்டி வச்சுட்டு வா, சத்தம் செஞ்சிடும் என்றான் வாசு. சற்று நேரத்தில் அவர்கள் புறப்பட்டார்கள். ஆட்டோ அமர்த்தி கொண்டு சிஸ்டம் வயர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் பகுதிக்கு வெகு தூரத்திலேயே நிறுத்தச் சொல்லி இறங்கி கொண்டார்கள். அந்த பகுதியில் சோகையான தெருவிளக்குகளை மீறி இருள் அட்டகாசமாக முகாமிட்டிருந்தது. பேசிக்கொண்டே நடந்து தொழிற்சாலை முன்புற கேட் அருகில் வாட்ச்மேன் ஸ்டூலில் உட்கார்ந்திருப்பதை தூரத்தில் இருந்து பார்த்தபடி கடந்தார்கள். சுற்றி கொண்டு பின்புற சாலைக்கு வந்தார்கள். அங்கே சுத்தமாக நடமாட்டம் இல்லை. தூரத்தில் அந்த ஒற்றை சைக்கிளும் கடந்து போனதும் அவனும் அவளும் மட்டுமே. ஹோட்டலில் இருந்து எடுத்து வந்த சிறிய டவல்களை கைகளில் சுற்றி கொண்டு MB எச்சரிக்கையாக காம்பவுண்டு சுவர் மேல் ஏறிய வாசு ஓவியாவுக்கும் கை கொடுத்தான். ஓசையின்றி உள்புறம் குதித்தார்கள். சற்று தள்ளி இருந்த அந்த பழைய காரை நெருங்கினார்கள். அதன் பாடி சக்கரங்கள் இல்லாமல் தரை தட்டியிருந்ததால் கீழே இடைவெளி எதுவும் இல்லை. முன்புற கதவின் கைப்பிடியை பிடித்து சிரமத்தின் பேரில் அழுத்த சில முயற்சிகளில் திறந்தது. காருக்குள்ளே கால் எடுத்து வைத்தார்கள். உள்ளே டார்ச் அடித்து பார்க்க சீட் எதுவும் கிடையாது. காரின் கீழ்ப்பகுதி பிரேமுக்கு நடுவில் கருப்பு இரும்பு சதுரம் பார்த்தார்கள். பிளாட்டுகளில் லாரி தண்ணீர் வாங்கி நிரப்பி வைத்துக் கொள்ள கட்டப்படும் சம்ப் பகுதியின் மூடி போன்ற அமைப்பில் இருந்த அந்த சதுரத்தின் மேல் குறுக்காக 2 இரும்பு பட்டைகள், அதன் முனைகளில் கொக்கி போட்டு பெரிய சைஸில் 2 பூட்டுகள். இது என்ன புரியுதா ஓவியா? தெளிவா புரியுது. இந்த இடத்துல அண்டர் கிரவுண்டோட சம்ப் மாதிரி ரகசிய ரூம் கட்டியிருக்காங்க. இந்த சதுர இரும்பு கதவை தூக்கிட்டா உள்பக்கம் இறங்க தனிப்படி இருக்கும். இதுக்குள்ளதான் எல்லாம் இருக்கணும். அதனாலதான் பூட்டி இந்த இடத்த யாரும் பாத்திரக்கூடாது, சந்தேகப்படக்கூடாதுன்னு பழைய காரோட பாடிய இதுக்கு மேல நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த அமைப்பை லிங்கசாமி துரை வெளிநாட்டுக்கு ட்ரைனிங் போன சமயத்துல செய்திருக்கணும் ஓவியா. இருக்கலாம். இந்த 2 பூட்டோட சாவிகளைத்தான் CBI அதிகாரிகள் கைப்பற்றி இருக்கணும். இப்போ இதை எப்படி திறக்கிறது வாசு? குடோன் பகுதிக்கு பக்கத்துல ஒரு வேஸ்ட் செட்ல உபயோகிச்ச ஆக்ஸா பிளேட் எல்லாம் கொட்டி வச்சிருந்தாங்க. பாத்தீங்களா? நீங்க இங்கே இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஓவியா கொஞ்சம் பொறு. இருங்க, முதல்ல திறந்துடலாம், அப்புறம் யோசிக்கலாம். ஓவியா சென்று சில ஆக்ஸா பிளேடுகளை எடுத்து வந்தாள். இருவருமாக அந்த பூட்டுகளை சர் சர் என்று அறுக்க துவங்கினார்கள். அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பூட்டுகள் கலன்றன. இரும்பு பட்டைகளை தகர்த்தி நெம்பி அந்த இரும்பு சதுரத்தை தனியாக எடுத்து வைத்தார்கள். உள்ளே டார்ச் அடித்து பார்க்க எதிர்பார்த்தபடியே உள்ளே இரும்பு ஏணிப்படிகள். அதில் மெதுவாக இறங்கினார்கள். கொஞ்சம் மூச்சு முட்டியது. உள்ளே தரை தொட்டதும் 8 அடிக்கு 10 அடி அளவில் இருந்த அந்த ரகசிய அறையின் ஒரு பகுதியில் வரிசை வரிசையாக சூட்கேஸ்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஒரு சூட்கேஸை எடுத்து திறக்க உள்ளே 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் அடுக்கப்பட்டிருந்தன. ஓவியா நெஞ்சை பிடித்து கொண்டாள். வாசு, வி காட் இட். 80 கோடி நிச்சயம், அதுக்கு மேல போனஸ்.
ஓவியா, எல்லாத்தையும் எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சுட்டு மூடிட்டு வந்தது தெரியாம போயிடலாம். இவ்வளவு சூட்கேஸ்களையும் எப்படி இங்க இருந்து ரகசியமா எடுத்துட்டு போறது, எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு தரோவா பிளான் போட்டுட்டு திரும்பி வரலாம். சரி வாசு, ஒன்னு நிச்சயம், துரை தன் அப்பா ரொம்ப சுத்தமானவர்னு நினைச்சிட்டு இருக்காரு. இது எதுவும் அவருக்கு தெரியல. அதனாலதான் இந்த ரகசியத்தை அவர்கிட்ட ஒப்படைக்க சொல்லி கடைசி நிமிஷத்துல துடிச்சிருக்காரு அவரு. சரி வா, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சூட்கேஸை மூடி வைத்து மேலே ஏறி இரும்பு சதுரம் முன்போல அமைத்து பட்டை போட்டு பூட்டுகளை சும்மா மாட்டி காரை விட்டு வெளியே வந்து முன்போலவே காம்பவுண்ட் ஏறி இந்த பக்கம் குதித்து இருளில் நடந்தார்கள். அத்தியாயம் 14. காலை 6 மணிக்கு உறங்கிக் கொண்டிருந்த வாசுவை தட்டி எழுப்பினாள் ஓவியா. வாசு, மெட்ராஸ்ல இருந்து உங்க எடிட்டர் பேசுறாரு. ரிசீவரை வாங்கி, ஹலோ, குட் மார்னிங் சார். வாசு, நேத்து நைட்டு உங்க ஊர்ல இருக்கிற சுந்தரம் வாத்தியார கத்தியால குத்திட்டாங்க. உயிருக்கு ஆபத்தான நிலைமையில அவரை கொண்டாந்து திருச்சி பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. டாக்டர் போராடி அவரை பிழைக்க வச்சுட்டாங்க. ஆனா இன்னும் அவர் அபாய கட்டத்தை தாண்டலையாம். அவருக்கு நினைவு திரும்பிடுச்சு, பேசுறாரு. உன் பேரு அட்ரஸ் கொடுத்திருக்காரு. டாக்டர் கிட்ட உன்னை உடனே வந்து பார்க்க சொன்னாராம். போலீஸ்காரங்க தான் நம்ம ஆபீஸுக்கு இந்த தகவல் எல்லாம் கொடுத்தது. நல்ல வேலையா நீ திருச்சியிலேயே இருக்க. உடனே போய் பாரு. முடிஞ்சா இதையும் நம்ம புக்குக்கு மேட்ரா பண்ணிடு. வச்சிடவா? தகவல்கள் மூளையில் பதியவே சில வினாடிகள் ஆனது. ஓவியாவிடம் விவரம் சொல்லி லாட்ஜிலேயே இருக்க சொல்லிவிட்டு உடனே சட்டை மாட்டிக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு விரைந்தான் வாசு. சுந்தரம் வாத்தியாரை படுக்க வைத்திருந்த அறை வாசலில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருந்தார். விவரம் சொல்லி தன் அடையாள அட்டையை காட்டினான். உள்ள டாக்டர் போயிருக்காரு. அவர் வந்ததும் நீங்க போய் சந்திக்கலாம். என்னாச்சு சார்? யார் அவரை கொலை செய்ய முயற்சி செஞ்சது? விசாரணை நடத்திட்டு இருக்கோம் சார். உங்க ஊர்ல ஒரு ரசாயன தொழிற்சாலையா ஆரம்பிக்கிற திட்டம் இருக்கு, தெரியுமா? தெரியும். அதை வரவிடாம செய்யறதுக்கு பலவிதமா போராடிக்கிட்டு இருந்தார் இவரு. அதனால அந்த பெரிய கம்பெனிக்காரங்களுக்கு இவர் மேல பகை. அது இல்லாம இவரோட நிலம் 80 சென்ட் அவங்க கட்டப்போற தொழிற்சாலைக்கு தடுப்பு துண்டா மாட்டிக்கிச்சு. அதை விற்க சொல்லி பல ரூபங்கள்ல தொல்லை கொடுத்திருக்காங்க. அதிக விலை சொல்லி ஆசை காட்டி இருக்காங்க, மிரட்டி இருக்காங்க. எதுக்கும் இவர் மசிக்கல. இவரோட பையனுங்க 2 பேர் வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் நிலம் சம்பந்தமா டாக்குமெண்ட்ஸ் தயாரிச்சு கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இவரை ஆள் வச்சு தீர்த்துக்கட்ட தீர்மானிச்சுட்டாங்க. இது இவரோட குற்றச்சாட்டு. இது எல்லாம் நிரூபிக்க முடியுமான்னு தெரியல. குத்தினவன் முகமூடி போட்டுட்டு வந்து குத்திட்டு கையில சிக்காம ஓடிட்டான். எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மொழி பிதுங்க போகுது. அறைக்குள்ளிருந்து டாக்டர் வெளியேறியதும் உள்ளே இவனை அனுமதித்தார் சப் இன்ஸ்பெக்டர். வயிற்றில் போடப்பட்டிருந்த பெரிய கட்டின் மேலும் இரத்த கசிவு இருந்தது. ரத்தம் டியூப் வழியாக ஏறிக்கொண்டிருந்தது. சோர்ந்து போய் படுத்திருந்த சுந்தரம் வாத்தியாரின் கண்கள் இவனை பார்த்ததும் மிளிர்ந்தன. வா வாசு, உட்காரு. அவரை அந்த நிலையில் பார்த்த வாசுவின் கண்கள் கலங்கின. என்ன சார் இதெல்லாம்? தர்மத்தை தோக்கடிக்கவே முடியாதுன்னு நிரூபிக்கிறதுக்காகத்தான் என் உயிர் இன்னும் போகாம இருக்கு வாசு. என்ன சார் சொல்றீங்க? என் நிலத்தை அவங்க வாங்கலன்னா அவங்களால தொழிற்சாலையை ஆரம்பிக்கவே முடியாது வாசு. அது நான் சொந்தமா சம்பாதிச்ச சொத்து. எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு தான். என் பிள்ளைங்க மிரட்டலுக்கு பயந்து நீட்டின காகிதத்துல எல்லாம் கையெழுத்து போட்டுட்டானுங்க. இப்ப நான் செத்துட்டா நிலம் அவங்களதாயிடும். கண்டிப்பா தொழிற்சாலை வந்துடும். இதுக்கு அரசாங்க அதிகாரிகள் சில பேரும் பணம் வாங்கிட்டு ஒத்துழைப்பு தர்றதால நானும் என் நிலமும் தான் முட்டுக்கட்ட. வாசு, அந்த ரசாயன தொழிற்சாலை அந்த இடத்துல வரக்கூடாதுப்பா. கிராமமே அழிஞ்சிடும், விவசாயம் போயிடும், ஆத்து தண்ணி கெட்டுடும். மக்களுக்கு உதவுறதுக்கு இப்ப எனக்கு கடைசி சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு வாசு. நீ இதுல உதவணும். உதவுவியா? நான் தடுமாறினான். என்ன சார் செய்யணும்? ஒரு வக்கீல கூட்டிட்டு வா. நான் உயில் எழுத போறேன். அந்த நிலத்தை அன்னை தெரசாவோட சேவை இல்லத்துக்கு எழுத போறேன். அதை யாரும் எப்பவும் யாருக்கும் விற்க கூடாதுன்னு குறிப்பிட போறேன். இந்த உயிலை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நீ உதவணும். அப்புறம் இந்த மாதிரி நான் உயில் எழுதியிருக்கேன்னு சாராம்சம் விவரத்தோட எல்லா பத்திரிகைகள்லையும் செய்தி வர மாதிரி ஏற்பாடு செய்யணும். முடியுமாப்பா? ஒரு அநியாயத்துக்கு உயிரே போனாலும் துணை போகக்கூடாது வாசு. அதான் கொள்கை உறுதி. அதான் மனுஷனா பிறந்ததுக்கு அர்த்தம். சுயநலத்தை மட்டும் பாக்குறவன் நிச்சயமா அழிஞ்சு போவான். உடனே ஏற்பாடுகளை செய் வாசு. பெருகி வந்த கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு செய்கிறேன் சார் என்றான் வாசு. உடனே திருச்சியில் உள்ள பெரிய வக்கீலை வரவழைத்தான். ரெஜிஸ்ட்ராரையும் வரவழைத்தான். உயில் எழுதும் போது அருகில் இருந்தான். சாட்சி கையெழுத்தும் போட்டான். இதை செய்தியாக எழுதி அத்தனை பத்திரிகைகளுக்கும் ஃபேக்ஸ் செய்தான். இந்த வெளிவேளைகளை முடித்துக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தபோது ஒரே பரபரப்பாய் இருந்தது. நிறைய போலீஸ். அந்த சப் இன்ஸ்பெக்டர் எதிர்பட்டார். என்ன சார்? சுந்தரவாத்தியார் தன் கழுத்தை தானே அறுத்துக்கிட்டு தற்கொலை செய்துகிட்டு இருக்காரு. டாக்டர்ஸ் நேத்து அவ்வளவு போராடினதெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. துடித்து போய் ஓடினான் வாசு. ஒரு இன்ஸ்பெக்டர் உயர் அதிகாரியிடம் சுந்தரம் வாத்தியார் எழுதி வைத்திருந்த இறுதி கடிதத்தை காட்டி கொண்டிருந்தார். அதில், என் கடமைகளை செய்துவிட்டேன். எதிரிகள் பாசத்தை காட்டி என்னை மிரட்டும் போது என் மனம் பலவீனப்பட்டது. மீண்டும் பலவீனப்பட்டு அவர்களுக்கு துணை போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த முடிவு. என் மரணம் ஒரு கிராமத்தின் மரணத்தை தடுத்துவிடும். அது போதும். உறைந்து போய் நின்றான் வாசு. அத்தியாயம் 15. என்ன சார் சொல்றீங்க என்றார் டிஐஜி அதிர்ச்சி மாறாமல்.
நான் சொன்னது அத்தனை உண்மை சார் என்றான் வாசு. இறக்கும் தருவாயில லிங்கசாமி என்கிட்ட தந்த வாட்சை ஆராய்ஞ்சனா அந்த சங்கேத குறிப்பை பார்த்தேன். ஒரு பத்திரிகைக்காரனுக்கே உரிய ஆர்வத்துல தனிப்பட்ட முறையில முழு விவரங்களையும் திரட்டி அப்புறமா போலீஸ்ல சொல்லணும்னு தீர்மானிச்சேன். இப்ப என்னோட வாங்க, லிங்கசாமி ஊழல் செஞ்சு பதுக்கி வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் கைப்பற்றலாம். இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற சிபிஐ கிட்ட தகவல் சொல்லுங்க முதல்ல. டிஐஜி டெலிபோனை எடுத்தார். கதவை திறந்த ஓவியா சீறி விழுந்தாள். எவ்வளவு நேரம் வாசு? இன்னைக்கு ராத்திரி அந்த 150 சூட்கேஸ்களையும் எப்படி கைப்பற்றலாம்னு நான் ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்கேன். கரெக்டானு சொல்லுங்க. அவன் எதுவும் பேசாமல் உள்ளே வந்து தன் உடைகளை மடித்து பெட்டியில் அடுக்க துவங்கினான். வாசு, என்ன ஆச்சு? உங்ககிட்ட தான் சொல்றேன். ஓவியா, சேகரிச்ச அத்தனை தகவல்களையும் போலீஸ்க்கு சொல்லிட்டேன். அவங்கள அழைச்சிட்டு போய் ஒப்படைச்சிட்டேன். எல்லா சூட்கேஸும் இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கு. வாசு, உங்களுக்கு என்ன பைத்தியமா? இல்ல, பிடிச்ச பைத்தியம் விலகிடுச்சு. நடுவுல என் தங்கச்சியோட கோழைத்தனமான மரணம் என்ன தடுமாற வச்சிடுச்சு. ஆனா பஞ்சுவோட கோரமான மரணமும் சுந்தரம் வாத்தியாரோட உன்னதமான மரணமும் என்ன தெளிவுபடுத்திடுச்சு ஓவியா. மனுஷனுக்கு பணம் முக்கியம் இல்ல, ஒழுக்கம், கொள்கை, பண்பு இதெல்லாம் தான் முக்கியம். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ண இருந்தேன். தேங்க் காட். புறப்படு, ஊருக்கு போகலாம். அவனையே வெறுப்பாக பார்த்தாள். கவலைப்படாத, போலீஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல உன் பேரை சொல்லவே இல்லை. நீ எந்த விசாரணைக்கும் வர தேவையில்லை. வா. அவள் கையை பற்ற வெடுக்கென்று உதறினாள். கையை விடுங்க. உங்களை மாதிரி ஒரு பிழைக்க தெரியாத ஆளை நான் பார்த்ததே இல்லை. 80 கோடி கண் எதிரில் பொட்டி பொட்டியா பார்த்தோம். அத்தனையும் எப்படி விடுறதுக்கு மனசு வந்துச்சு? சிம்பிள். அது ஏன் பணம் இல்லை, ஏன் உழைப்புல வந்த பணமா இருந்தா 1 ரூபாயா இருந்தாலும் போராடுவேன். ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ. அவள் கத்த துவங்க தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு மெதுவாக நடக்க துவங்கினான் வாசு. எடிட்டர் கையை பற்றி குலுக்கி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாசு, எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்க. யார்கிட்டையும் சொல்லாம சைலண்டா சாதிச்சிட்டியே. முதல்வர் உன்னை சந்திச்சு பாராட்டணுமா, வர சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த வருஷத்துல மிகச்சிறந்த பத்திரிகையாளர் அவார்டுக்கு உன் பேரை சிபாரிசு செய்ய போகுதாம் சென்னை பத்திரிகையாளர்கள் சங்கம் என்றார். இதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லாதவன் சார் என்றான் வாசு. இதுக்கு பேர் தான் அடக்கம்னு சொல்றது என்றார் அவர். முற்றும்.